தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற நிகழ்வின் வாயிலாக ஒரு தொடரோட்டம் போல நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கீரா ஐயாவுடைய சிறுகதைகள் மட்டும் இன்றைக்கு 75வது நாளில் 75வது கதையை நாம் கதை சொல்லியின் வாயிலாக கேட்க இருக்கிறோம். இந்த முயற்சி முன்னெடுப்பு என்பது நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய சிறுகதை படைப்புகளை மட்டும் கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்வதும் என முடிவு செய்த பிறகு கு. அழகிரிசாமி அவர்களது சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு கமலொளி அவர்களுடைய சிறுகதைகளை கடந்து தற்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய சிறுகதையை நாம் கேட்க இருக்கிறோம். அவை போல 50ஆம் நாள் நிகழ்விலிருந்து கீரா ஐயா அவர்களோடு பழகிய அவருடைய நெருங்கிய நண்பர்கள் வாயிலாக கீராவும் நானும் என்கிற தலைப்பில் நாம் பயணிக்கிறோம். தோழமைகளே, இன்றைய தினம் அப்படி கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் இணையக்கூடிய ஆளுமை போற்றுதலுக்குரிய ஐயா ரவி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு கீரா ஐயா அவர்களோடு பயணித்த நினைவுகளையும் அவர்கள் பற்றிய செய்திகளையும் நம்மோடு பகிர இருக்கிறார்கள். அதே போல இன்றைய கதை சொல்லியாக முனைவர் கே. கல்யாண சுத்தம்மா அவர்கள் ஐயா அவர்களுடைய கதையான கதை கொத்தை பருத்தி என்ற சிறுகதையை சொல்ல அம்மா அவர்கள் கல்லூரியில ஆசிரியராக பணியில் இருக்கிறார். அவருடைய படிப்பை பார்த்தால் ஒரே ஒரு விஷயம்தான், செட்டு நெட்டு எல்லாம் பல்கலைக்கழக பேராசிரியருக்கான தகுதிக்கான தேர்வுகள் அத்தனையிலும் தேர்ச்சி. அவை மட்டும் தொந்தரவு வந்துட்டே பாருங்க. அவங்க சொல்லுங்க. இல்ல, எனக்கு கொஞ்சம் இது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கோ ஹோஸ்ட் போட்ட நானே கொஞ்சம் தெரியுது, கோ ஹோஸ்ட் போடாதனால மியூட் பண்ண முடியல. நன்றி. அம்மா அவர்கள் சங்க இலக்கியத்தில் நல்ல பரிச்சயம் உடையவர்கள். அவர்கள் அதே போல ஆய்வியல் இதழ்களில், ஆராய்ச்சி ஆய்விதழ்களில் அவருடைய கட்டுரைகள் ஏராளமாவையாக வந்திருக்கு. கணினியில் தேர்ச்சி பெற்ற அம்மா அவர்கள் பல்வேறு பயிலரங்கங்கள், கருத்தரங்கங்கள், குறிப்பாக புத்தாக்க பயிற்சி, புத்தொழி பயிற்சி என தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை அவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். சங்கரங்கோயில் தாலுகாவில் உள்ள புளியங்குடி என்கிற பகுதியைச் சேர்ந்த அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இணைந்திருக்கிறார். நல்ல கல்லூரி பேராசிரியர், போற்றுதலுக்குரிய அம்மா அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான ஒத்தை பருத்தி என்கிற கதையையும் சொல்ல இருக்கிறார். இந்த இரண்டு ஆளுமைகளையும் மரபு கருதி நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினர் பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் அறமையா அவர்கள் வரவேற்புரை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய 75வது நாளில் நாம் கீரா கதைகளை 75வது கதையாக கேட்க இருக்கிறோம். 25வது ஆளுமையாக நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பவர் கவிஞர் ரவி சுப்பிரமணியம். அவர் கவிஞர், ஆவணப்பட இயக்குனர், 100 படங்களுக்கு மேல எடுத்திருக்காங்க. சிறுகதை ஆசிரியர்,
தற்கால கவிஞர்களின் கவிதைகளை மெட்டமைத்து பாடுவதிலும் சங்க இலக்கியங்களில் மெட்டமைத்து பாடுவதிலும் மிக திறமையானவர். ஜெயகாந்தன் குறித்த அந்த டாக்குமெண்ட்ரி தோழர் தான் எடுத்தது. அப்புறம் அவருடைய கவிதைகள், இந்த காத்திருப்பு, ஒப்பனை முகங்கள் இதெல்லாமே நம்மளுடைய பெரிய வரவேற்பை பெற்றவை. தொடர்ந்து பல தளங்களிலும் இயங்கி வருகிறார். மா ரங்கநாதன், அந்த நா பார்த்த சாரதி, இவங்களுக்கு குறித்தான ஆவண படங்கள் இயக்குறது, தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக கவிதை உலகிலும் சிறுகதையிலும் ஆவணப்படங்களிலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். அப்பாவின் நண்பர், வண்ணதாசன் கடிதங்கள் அப்படின்ற அவருடையது. தமிழச்சி பாண்டியன் வண்ணதாசன் கவிதைகள் எல்லாம் இசையமைத்து மெட்டமைத்து பாடலாக மாற்றியவர். கீராவோடு நெருங்கிய பழகியவர். அவர் தன்னுடைய அனுபவங்களை, எழுத்தில் வராத அனுபவங்களை நம்மிடையே பகிரும் போது அது இந்த நிகழ்விற்கு மேலும் சிறப்பை சேர்க்கும் என்ற காரணத்தால் தோழரை அழைத்தோம். நேத்தான் கூப்பிட்டோம், சரின்ட்டாங்க, உடனே சரின்ட்டாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவங்க, பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து செயல்பாடுகளே நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே, டாக்குமெண்ட்ரிக்கும் சரி, கவிதைக்கும் சரி, பல்வேறு விருதுகள் வாங்கியே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இன்று நம்மிடையே வந்து கீராவோடு பழகிய நினைவுகளை பகிர இருக்கிறார். அவரை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கிறேன். தோழர் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது தோழர். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த முற்போக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நண்பர்கள் நடத்துகிற இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கீராவோட சன்னும் ஆன்லைன்ல இருக்கார் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் நேரடியா அந்த அவரோட பழகிய அனுபவங்களுக்கு நான் போயிடுறேன். பாண்டிச்சேரி போன பிறகு அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கிடைச்சது. அப்போ ஒரு தடவை அவர் சொன்னார் வந்து, அது எப்படி நீங்க சங்க பாடலையும் பாட்டா பாடுறிய, புது கவிதையும் பாட்டா பாடுறிய, அது ரொம்ப விசேஷமா இருக்குது, நொட்டேஷன் எல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டார். இல்ல சார், அதெல்லாம் எனக்கு எழுத தெரியாது சார். தாளம் அப்படின்னு கேட்டார். அதுவும் தெரியாது சார், என்னமோ நான் மெட்டமைச்சிடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பொதுவா சங்கீதம் பத்தி பேசுறதுக்கு இங்க ஆளுங்களே இல்லை, அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரியில வந்து பெரும்பாலும் தனித்தமிழ் சார்ந்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஐயன்மீர் இல்லத்தில் இருக்கேளா, யாம் உள்ளே வரலாமா, அப்படிதான் வாசல்ல இருந்து ஆரம்பமாகுது. இந்த தனித்தமிழ் அன்பர்களுக்கு முத்தமிழ்ல ஒண்ணு மூலியா கிடைக்கன்னு ஒரு கவலை இல்லை. அப்படிதான் தோணுது. சங்கீதத்தை வந்து அதை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கான நபர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அது அது ஏதோ பாப்பானுங்க சமாச்சாரம்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு கொடுத்ததே நாம தான்னு தெரியல அவங்களுக்கு. அதை அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்துட்டு நம்ம அந்நியம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். உரைநடை லட்சணம் வந்து அதை விட மோசமா இருக்கு. செய்யுள் மாதிரி எழுதுறாங்க, வாயை திறந்து பேச முடியல. அதுல அவங்க எழுதுறதெல்லாம் நம்ம பாராட்டலன்னு ஒரு குறை வேற இருக்குது. நீங்க எல்லாம் உரைநடை எழுதுனா எவ்வளவு நல்லா இருக்கு. பாண்டிச்சேரி வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்களுக்கு ஒரு பேர் போன இடம். இந்த பஞ்சாங்கம், ரமேஷ் பிரேம், பிரபஞ்சன், நாங்களே அப்படியே தப்பி பொழைச்சு கிடக்கோம் இங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படி மியூசிக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் இளையராஜா திருவுடையான், இந்த கம்யூனிஸ்ட் பாடகர், அவரை சந்திக்கணும்னு என்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார். தொடர் அவரை எப்படியாவது சந்திக்க வைங்க, அவரை சந்திச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா போதும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் இளையராஜாட்ட ஒரு தடவை சொன்னேன், அவரை கொஞ்சம் பாட வைங்கன்னு அப்படின்னு சொன்னேன். அவர் அதை ஒன்றும் அவ்வளோ இது பண்ணலை. அப்புறம் ஒரு நாள் நான் அவருடைய பாட்டை போன்ல இருந்து அவருக்கு போட்டு காமிச்சேன். அவர் என்ன மூக்குல பாடுறாரு அப்படின்னு அவரு சொன்னார்.
சொல்லிட்டு அப்புறம் அதுவும் அப்புறமா நாள் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆல்பம், கவிதை ஆல்பம் பண்ணும்போது அவரு குரல் பொருத்தமா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொன்னேன். சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. திருவிடையானுக்கு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த சம்பவத்த நான் கீராட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் வந்தோன்னே ஸ்டுடியோல அப்படியே விழுந்துட்டாரு. விழுந்து கும்பிட்டாரு. அப்புறம் அவர பாட வச்சோம் அந்த பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு அது. அப்போ திருவிடையான் அ இ பாடி இளையராஜா இசையமைச்ச அந்த பாட்டு வரவே இல்ல அப்புறம். அது வெளியிலயே வரல. அந்த ஒரு ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்ட பாடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரா கேட்டாரு. அந்த பாட்ட இப்ப நான் உங்களுக்கு பாடி தொடங்குறேன். எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கும் பூமி எமை திக்கற்றதோர் அகதிகளாய் மாற்றிவிட்ட பூமி நல்லுறவு என்றே சொல்லி எமை விழுங்குகின்ற பூமி நாங்கள் காதரும் குரலை கேட்டால் காதை மூடிக்கொள்ளும் பூமி எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கும் பூமி எமை திக்கற்றதோர் அகதிகளாய் மாற்றிவிட்ட பூமி ஊர்கூடி மூலைகளில் ஒதுக்கி வைத்து தீராது மேலும் ஒரு வெளியிட்டதேனோ பிள்ளை பசி போக்கிடுமோ கிளுகிளுப்பை வெள்ளித்திரை தோரணங்கள் தந்திடுமோ வாழ்க்கை விண்வெளியில் கால்வதித்தென்ன வேலையும் இல்லை முள்வெளியில் முழன்றும் ஒரு கூலியும் இல்லை சூறை காற்று பொழுது இல்லாடும் சருகுகளானோ எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கும் பூமி எமை திக்கற்றதோர் அகதிகளாய் மாற்றிவிட்ட பூமி ஊர்கூடும் கூட்டத்திலே தனியாளாய் தேர் பற்றி இழுக்கையிலும் எம்மை விட்டதேனோ பிச்சை கேட்கும் இடத்தினிலே எம்மை நிறுத்தி அக்ஷய பாத்திரத்தை அழித்ததும் ஏனோ பங்கு சந்தையற்ற இறக்கம் எங்களுக்கில்லை விரியும் முன் வர்த்தக வாலை புரியவில்லை ஏதும் மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றங்கள் இல்லாத வாழ்க்கை எத்தனையோ மாற்றங்களை கண்டிருக்கும் பூமி எமை திக்கற்றதோர் அகதிகளாய் மாற்றிவிட்ட பூமி இப்படி அந்த பாட்டை அவரு பாட சொல்லி கேட்டாரு கீரா. அது மாதிரி நிறைய பாடல்களை பார்க்கும்போது பாட சொல்லி கேட்பாரு. 1985 முதல்ல மீராவை நான் சந்திச்சேன். அப்புறம் 88 தொடர்ந்து அவரை நான் சந்திக்க போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த 88 எனக்கு கல்யாணமான ஆண்டு. என்னோட மாமனார் ஊர் மதுரை. அங்க போறப்ப நான் தவறாம மீராவை போய் பார்ப்பேன். அப்போ அவரு வரும்போது நிறைய புஸ்தகங்கள் கையில கொடுத்து விடுவார். அப்படிதான் நம்ம தனுஷ்கோடி அண்ணனோட புக்கு எனக்கு கொடுத்தாரு. கீரா புக்கு கொடுத்தாரு. அப்போ கீரா கதைகளை படிச்சுட்டு வந்து சொல்லுங்க அப்படி சொன்னார். நான் அப்ப என்னன்னா இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் புரியாம இருக்குது அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப அவர் முதல்ல கடிதங்களை படிங்கன்னு சொல்லி அப்புறம் கடிதங்களை கொடுத்தாரு. அப்புறம் அது படிச்சோன்னா ரொம்ப அந்த மொழி நெருக்கமாயிடுச்சு அந்த விஷயங்களோட. அப்புறம் நான் அந்த கதைகளை நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் கீராவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாம். ஆனா பொதுவா எழுத்தாளர்களை சந்திக்கிறது தவிர்த்துறது நல்லது. நம்ம முன்னாடி இருக்கிற அபிப்பிராயம் மாறிடும் அப்படின்னு சொல்லி மீரா சொன்னார். ஆனா கீராவை அந்த பட்டியல சேர்க்க முடியாது. நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா கரெக்டா ஃபர்ஸ்ட் நான் அவரை சந்திச்சது காலேஜ் ஹவுஸ்ல மதுரையில அவருக்கு ஒரு மணி விழா நடந்தது. மீரா தான் அதை நடத்தினார். அந்த விழாவில தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் சந்திச்சேன்.
அப்போ நான் கீழே உட்காந்துருந்தேன், நடந்ததெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ கீழே இருந்து மீரா கூப்பிட்டாரு மேடைக்கு. நான் சொன்னேன்ல, ரவி சுப்பிரமணியன், கும்பகோணம் இவர்தான் அப்படின்னு அவர் சொன்னார். ஓ, அந்த ஒப்பனை முகங்கள் புஸ்தகம் அவரா அப்படின்னு கேட்டார். அவரே தான், ஆனா ஒப்பனை இல்லாத முகம் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே கீரா சொல்றாரு, ஃபேன் காத்து இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் அவ்வளவுதான் அவர்கிட்ட நான் பேசினேன். ஆனா அதுக்கு பிறகு கடித தொடர்பு இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு ஒரு சின்ன நகைச்சுவை, ஏதாவது ஒரு கிண்டல் அப்படி இல்லாம அவரோட அந்த சம்பாஷணையோ அந்த கடிதமோ முடியாது. ஒரு லெட்டர்ல வந்து ஒரு இடதுசாரி தோழர் வந்து, நீங்க மக்களை பத்தி எழுதல, நிறைய காதல் விஷயங்கள் தான் எழுதியிருக்கிறீங்க, நீங்க பூர்ஷுவா கவிஞர்னு என்ன சொல்றாரு அப்படின்னு நான் கீராவுக்கு எழுதியிருந்தேன். அப்போ அவரு ஒரு லெட்டர்ல எனக்கு பதில் சொல்றாரு. ஏன் பாகி கவிதையெல்லாம் அவங்க கண்ணுல படலையாமா? சிவப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டே பார்த்தா அப்படிதான் தெரியும். காதல் மனுஷ சமாச்சாரம் இல்லைன்னு யாரு சொன்னது உங்களுக்கு? ரஷ்யாவுல எல்லாருமே புரட்சி பத்தி மட்டும்தான் எழுதுறாங்களாமா? ஐயோ, அந்த சனி புடிச்சாதாயா மத்ததுக்கு பாதையே துறக்கும். நானும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவன் தான். இந்த பார்வை கோளாறாலதான் சித்தாந்தத்தை அறவேக்காடா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதாலதான் அந்த கட்சி உருப்படாம போயிட்டு இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ஒரு தோழர் இருந்தாரு. அவருக்கு எல்லாமே சேஃபா இருக்கணும். சைக்கிள் சீட்டு, கவரு, கைப்பிடி கவரு, சைக்கிள் வீல்ல மாட்டியிருக்க புசு புசு எல்லாமே. அவன் கலர் வந்து உங்க கலர். ஆனா அப்படி ஒரு சேப்பு சட்டை போட்டுக்கிட்டு வருவான். 8 திசையும் விட்டு தெறிக்கும். வீட்டு கதவு கலர் சேப்பு. காய்கறியில கூட தக்காளி தான் பிடிக்கும். வீட்டுல சேப்பு மிளகாய் சட்னி தான். ஆனா என்ன செஞ்சாலும் பாருங்க, அவன் ஒண்ணுக்கு அவனுக்கு மஞ்சளா தான் போகும். பாவம் தான். இதுக்குதான் நான் இந்த கவிதையே வேணாம், இந்த பக்கம் உரைநடைக்கு வாங்கோ வாங்கன்னு உங்களை சொல்றேன், கேட்கிறீங்களா அப்படின்னு ஒரு லெட்டர்ல அவர் எழுதியிருந்தார். அவருக்கு பொதுவா கவிதைகள்ல விருப்பம் இருந்தது இல்ல. அது அவருடைய பேட்டிகளையும் சொல்லியிருக்காரு. பிற்பாடு சந்திக்கும் போது இலக்கிய விஷயங்களை சொல்லும் போதுமே வந்து அப்படியே எல்லாத்தையும் கதையா வக்கனையா அழகா சொல்றீங்களே, ஏன் இந்த கவிதையை பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க? உரைநடைக்கு வாங்கோ. கோமணத்துண்டு மாதிரி சும்மா ஒரு முழம் எழுதிட்டு இப்படி துள்ளிக்கிட்டு திரியறதா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்புறம் உரைநடைக்கு வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னோட கட்டுரை வாசிச்சிருந்தார். எம்.வி. வெங்கட்ராம், கரிச்சான் குஞ்சு, மதுரை சோமு, இவங்களை பத்தி எழுதின கட்டுரைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் வகை வகையா வாலாயமா வருது, இவ்வளவு நாள் எழுதாம விட்டுட்டீங்களே, தொடர்ந்து எழுதுங்கோ, நல்லா ஆலாபனை பண்ணுங்கோ, எவ்வளவு சுகமா இருக்கு, அதை விட்டுட்டு இன்னும் சரளி வரிசை ஜெண்ட வரிசையிலேயே நிக்கலாமா, தகுமா ஐயா அப்படின்னு கேட்டார். என்னோட லாட்ஜ்ல வந்து ஒரு 2 முறை அவர் தங்கி இருக்கிறார். ஒரு முறை பஞ்சாங்கத்தோட, இன்னொரு முறை மீரா அண்ணனோட. முதல் முறை வந்தப்போ கண்ணுக்குட்டி மாதிரி ஒரு டாபர்மேன் வளர்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் பயந்துட்டார். புடிங்க புடிங்க அப்படின்னு சொன்னார். சார் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது சார் அப்படின்னு. நாய் வளர்க்குறேன், எல்லாரும் இதை தான் சொல்றான், வளர்க்குறவனை ஒண்ணும் பண்ணாது, நீங்க முதல்ல புடிங்க, நான் முதல்ல அதை போய் சத்தம் கேட்காத இடத்துல எங்கேயாவது கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதை 3rd ஃப்ளோர்ல போய் கட்டிட்டு வந்தேன். அப்போ அவரு கேட்டாரு, என்னமோ சொல்லி கூப்பிட்டீங்களே, அந்த நாய்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டார். பாரி அப்படின்னு. என்னது அப்படின்னாரு. பாரி சார் அப்படின்னு சொன்னேன். அட பாவி, ஒரு வள்ளல் பேரை நாய்க்கு வச்சு இப்படி அவன் பேரை அநியாயத்துக்கு பண்ணிட்டீங்களே, நல்ல நல்ல பேர் தானே சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக எதை வைக்கிறதுன்னு ஒரு இது இல்லையா? நல்ல வேளை பாண்டிச்சேரி தனித்தமிழ் அன்பர்கள் யாரும் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தான்னா இதுக்காகவே உங்களை கொன்னுடுவான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 96ல சென்னைக்கு வந்து விஜய் டிவில வேலை பார்த்துட்டு இருந்தபோது சன் டிவில ஒரு நேர்காணலுக்காக சிவசுன்னு ஒரு நண்பர் கூப்பிட்டாரு அவரை. அந்த சிவசு என்னோட தங்கியிருந்தார். அப்போ அவர் வந்து கடுமையா மறுத்துட்டார். அதெல்லாம் இன்டர்வியூக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் ஜெயா டிவில இருந்தப்போ காலை மலருக்காக கூப்பிட்டேன். அப்போ மறுபடியும் அவரு வரமாட்டேன்னு சொன்னார். ஆனா அது வர மறுத்த காரணத்தை சொன்னார். உங்களுக்காக நான் எப்ப கூப்பிட்டாலும் வருவேன் ரவி. ஆனா அந்த டிவிக்காரனுங்க கூப்பிட்டா நான் வரமாட்டேன். முதல்ல அவனுங்க எழுத்தாளனுங்களை மதிக்கிறது இல்ல. கலைஞர்களை மதிக்கணும். கலைஞர்கள் பில்லு கீரை இல்லை. கோடிக்கணக்கா
இன்னும் அதுக்கு மேலேயே சம்பாதிக்கிறானுங்க. பாவப்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பைசா தராம நிகழ்ச்சி பண்ணணும்னா அது எப்படி எப்படி மனசு வருது அவனுங்களுக்கு? என்னோட இத்தனை வருஷம் அனுபவம் அவனுக்கு 1/2 மணி நேரத்துக்கு இறையா? ஒரு 10,000 வேணும். போக வர்றதுக்கு கார் வேணும். என் கூட வர்றவங்களுக்கு பணம் தரணும். 2 நாள் ரூம் போடணும் அப்படின்னா நான் வரேன். ஒரு சினிமாக்காரனை விட எழுத்தாளன் ஏன் அவ்வளவு மோசமா போயிட்டான்? அவனுக்கு குடுக்குறாங்க, செய்றாங்க இல்லையா? இனிமே எனக்கு விளம்பரம்லாம் இவங்க தர வேண்டாம். இந்த செலவு பண்ண சொன்னா பண்ண சொல்லுங்க. பணத்த வலுசா எண்ணி வைக்க சொல்லுங்க. இல்லாட்டி நான் வரல அப்படி சொன்னார். ஆனா இவ்வளவு கராரா இருந்தாரே தவிர, அந்த பணத்த என்னெல்லாம் செஞ்சாருன்னு நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்னம் கதிர், இளவேனில் இந்த மாரி உள்ள மாரிஸ் இந்த மாரி எவ்வளவோ விஷயங்களுக்கு அவரு அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாரு. அ அ நாளைக்கு ராத்திரி கீராவோட விருது நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் போறேன். என்னுடைய குடும்ப நண்பரும், சகோதரருமான உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் வந்து நாஞ்சில் நாடனுக்கு கீரா விருத குடுக்க இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தனுஷ்கோடி அண்ணனுடைய மகன் டாக்டர் அறம் எனக்கு குடுத்திருக்கிறாரு. 16/9/2020 அவரோட 98வது பிறந்த நாள்ல நான் அவரோட இருந்தேன். இன்னும் 3 நாள்ல அந்த 103வது பிறந்த நாள் வரப்போகுது. அந்த மேடையில அவரு என்ன பாரதியார் பாடல பாட சொன்னார். நான் முதல்ல முறையா பாடுனது அவர் வீட்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாரு வீட்ல பாண்டிச்சேரியில. அ அப்ப அங்க ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கேன். அதுக்கு பிறகு பாரதியார் வாழ்ந்த அந்த பாரதியார் இல்லம் பாண்டிச்சேரியில இருந்த இல்லத்துல அப்போ பழைய வீடா இருந்தது. அது ஒரு முத்தம் இருந்தது. அந்த முத்தத்துல பஞ்சாங்கம், நானு, அவரு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு 8 பாட்டு பாரதியாருடைய பாட்டு நான் பாடுனேன். அதுக்கு பிறகு அந்த 98வது பிறந்த நாள்ல பாரதியார் பாட்ட அவரு பாட சொல்றாரு. அப்போ மார்க்ஸோட பொண்ணு பாரதி, அப்புறம் பாண்டிச்சேரி வானொலியில பணியாற்றின சகோதரி கவிஞர் உமா மோகன் அவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஒரு பாட்டு பாடி முடிச்சதும், "இன்னொன்னு பாடுங்கோ" அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு பாடி முடிச்சதும் அவர் சொன்னாரு, "அப்பாடி! சுதி சேர இத்தன வருஷம் ஆயிருக்கு பாத்தியாளா?" அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணார். மறுபடியும் ஒரு பாட்டு பாட சொன்னாரு. அப்புறம் பாடி முடிச்ச பிறகு நம்ம பி.எம். சுந்தரம் எழுதி கோயில்பட்டி என்.ஏ.எஸ். சிவகுமார் அட்சரம் பதிப்பகம் கொண்டு வந்த இந்த காஞ்சிபுரம் நயினா பிள்ளை புஸ்தகத்த அவரு வெளியிட்டு என்ன முதல் பிரதி வாங்கிக்க சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படிதான் சொல்லணும். இடைச்சேவல் க்கு பஸ் ரூட்டுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். அவர் கதையிலேயே அது மாரி எழுதியிருக்கிறாரு. அவத்தொழிலாளர்கள்னு ஒரு கதை 56 வருஷத்துக்கு முன்னால. அ அது அந்த அந்த கதையில வர விஷயம் போலவே அதுக்கு அந்த இடத்துக்கு பஸ் வரணும்னு அ வந்து அவ்வளோ முயற்சி பண்ணாரு. கனிமொழிட்ட அது சம்பந்தமா பேசி, லெட்டர் எழுதி, நேரு அப்போ போக்குவரத்து மினிஸ்டரா இருந்தாரு. அவர்ட்ட பேசி, லெட்டர் எழுதி அத என் மூலமா குடுத்து, அ அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அ அது வந்து அ கரெக்ட்டா தேதி வந்து 2006ன்னு நெனைக்கிறேன் நானு. ம நண்பர் ரவி சுப்பிரமணியனுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்த நான் சொல்லிக்கிறேன். என்னத்துக்குன்னு கேட்கிறீங்களா? கற்பக விருட்சத்தோட நிழல தேடி போறது தான் வழக்கம் எல்லாருக்கும். அந்த மரமே தேடி வந்து உங்களுக்கு நிழல் தருது. அ வாங்க அப்படி சொன்னா, உங்கள வாழ்த்தாம நான் வேற யார வாழ்த்துறது? மனித மனசு எல்லாமே தபஸ் செய்து கொண்டுகிட்டு இருக்குது. தம்மை பாதித்த துயரங்கள் எப்போது விலகும் அப்படின்னு ஒரு தேவதை வந்து, இதோ நான் இருக்கேன். பயமேன் அப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எப்படி அத வர்ணிக்கிறது? எனக்கு சொந்த விஷயங்கள் 1000 இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல. பொது விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத கண்டு அதுக்கு இறங்கி யாரு நிறைவேத்த வந்தாலும் எனக்கு அவங்க தேவதை தான். அவங்க வணங்கத்தக்கவங்க தான். எங்க சேர்க்கறதுன்னு முகவரி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க உதவி, உபகாரம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகுந்த பிரியங்களுடன் கீரான்னு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதம் இன்னமும் என்கிட்ட இருக்கு. அப்படி கீராவோட எவ்வளவோ அ அ அனுபவங்கள். இன்னும் அவங்க கதை சொல்லணும். நேரம் ஆயிட்டே இருக்குது. அ
அவர் பாடல்ல ஈடுபாடு உடையவர்ங்கிறதுனால பாடலோடு தொடங்கினேன். ஒரு பாடலோட முடிக்கிறேன். ஒரு நவீன கவிதையை பாடி நான் முடிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு லெட்டரை பத்தி நான் சொல்லணும். கீராஜ நாராயணனுக்கு இது சாரி நம்ம அழகிரிசாமிக்கு அவர் எழுதின லெட்டர் வந்து 18/3/62ல அவர் எழுதின லெட்டர். அன்புள்ள அழகிரிசாமிக்கு, பந்தியெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அடுப்பாங்கரையில அடுப்பங்கூடத்துல கூப்பிட்டு டம்ளர்ல பாயசம் கொடுக்கறது மாதிரி உனக்கு இந்த கடைசி கடிதத்தை நான் எழுதுறேன். ஒரு காலத்துல நீ அற்புதமா கடிதங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்த. இப்போது கூட அந்த பேனா தொலைந்து போயிடல. ஆனா ஏனோ நீ எழுதுறதே இல்ல. இப்போது நம்ம ஊருக்கு வந்தா கடையில பயிரும் சீனிக்கிழங்கும் வாங்கி சாப்பிடலாம். கிழங்குனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. பருத்தி எடுக்க ஆள் கிடைக்காம திண்டாடுறோம். இப்போ எல்லாம் முந்தி மாதிரி மேற்கத்தி தேவமார்கள் வர்றதில்ல. சாதாரண விவசாய வேலைக்கு கூட ஆட்கள் கிடைக்கிறது இல்ல. ஒரே ஆள் பஞ்சம். ஆனா நம்ம சர்க்கார்ல ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஊர் போஸ்ட் ஆபீஸ்க்கு நாலாட்டின்புதூர் தான் சப் ஆபீஸ். அதனால அங்க இன்னும் ஒரு நாள் தாமதமா தபால்கள் பட்டுவாடா ஆயிட்டு இருக்கு. நெல் கொடுத்து அரிசி கேட்டவன நல்லவனாக்கிட்டான். இந்த உமி கொடுத்து அரிசி கேட்கிறவன். இப்போ மணி 8:15. பஞ்சாயத்து போர்டு ரேடியா விஜயவாடாவில இருந்து புல்லாங்குழல் ஒலிபரப்பிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எனக்கு சிவராத்திரி. எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த விருந்தாளி ஆண் கண்ணுக்குட்டியா பொண்ணு கண்ணுக்குட்டியான்னு இனிமேதான் தெரியும். திவாகரன் ஜொன்னு கிடைக்கும்னு சந்தோஷமா இருக்கிறான். உனக்கு ஜொன்னு திங்க ஆசைன்னா நாளைக்கே வந்துட அவங்க வேண்டியதுதான். 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. இதுக்கிடையில அவ எதுக்கும் ஒன்னும் கூப்பிட்டானே எனக்கு தெரியாது. கூப்பிடல, நான் சொல்லிட்டேன். நான் நம்பர் ஆர்டர் கேட்டாங்க. ஜொன்னு திங்க ஆசைன்னா நாளைக்கே நீங்க வந்துட வேண்டியதுதான். நீ வந்துட வேண்டியதுதான். 2 நாள் தாமதமா வந்தா வெறும் பால் தான் உனக்கு கிடைக்கும். எங்க வீட்டு பால்னாதான் சீத்தம்மாவுக்கு பிடிக்குமே. குழந்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ராதிகா ரொம்ப வளர்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா? இங்க பிரபாகர் இப்போதும் கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கு பேசுறான். மழலை தெலுங்கு கேட்கவே சந்தோஷம். இன்பமா இருக்கு. அதல வத்தல் இருக்கா? அருவாகி போச்சா? முந்தா நாள் கணபதி காட்டுல இருந்து துடுப்பு கீரை கொண்டு வந்து சமைச்சு கடைஞ்சு பரிமாறினா. ஆஹா ஆஹா என்ன ருசி. நீண்டல கடிதமா பதில் எழுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அழகிரிசாமியை பத்தியோ அவருக்கு இருந்த சங்கீத சம்பாஷணைகளை பத்தி பேசும்போது அவருக்கு முகத்துல ஒரு ஒரு பிரகாசம் வரத நான் பார்த்திருக்கேன். அதனால பாடல்ல தொடங்கின மாதிரி பாடல்ல நான் முடிக்கிறேன். மலரின் இருப்பு மனத்தை சொல்லுகையில் மலரின் இருப்பு மனத்தை சொல்லுகையில் மரத்தின் அசைவு காற்றை சொல்லுகையில் பறவையின் பாடல் இசையை சொல்லுகையில் பறவையின் பாடல் இசையை சொல்லுகையில் வாலின் அசைவு வாஞ்சையை சொல்லுகையில் வாலின் அசைவு வாஞ்சையை சொல்லுகையில் சொல்லாவதென்ன நீ சொல்லமுதே சொல்லமுதே சொல்லவதென்ன நீ சொல்லமுதே சொல்லமுதே சொல்லமுதே. நன்றி, வணக்கம்.
நன்றி எழுத்தாளர் பெருமகனரே. குரல் ரொம்ப அழகா, இது இனிமையா இன்னும் 2 பாடல் பாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. கீராயாவோட எங்களுக்கே கீராயா அவங்களை எவ்வளவு ரசிச்சிருக்காங்க. நல்ல செய்தி. ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு 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 இணையதளத்துல எங்களுக்காக முழுமையும் தங்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பயணித்த இந்த நேரம் நீங்க எப்படி உங்க மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னா, கீராயா பக்கத்துல இருக்கிறார், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்கிற மனநிலையில் தான் நீங்க பயணித்திருக்க முடியும். ஏன்னா உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய முகம் ஒரு சில நேரம் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கும்போது ஐயா அப்படின்னு சொல்றது மாதிரியான அந்த முக வெளிப்பாடெல்லாம் எல்லாம் உணர முடிந்தது. நான் என்னுடைய லேப்டாப்ல உங்களோட முகத்தை மட்டும் முழுமையா வச்சு எப்படிலாம் உங்க முகபாவம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி கவிஞரை. அடுத்ததாக ரொம்ப நாள் எத்தனையோ கதை சொல்லிகளை நாம் அழைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய இன்றைய கதை சொல்லி அவங்களே கூப்பிட்டு ஐயா நானும் ஒரு கதை சொல்லுகிறேன் என்று விருப்பமாக தேர்வு செய்து, அவர்களுக்கு பல்வேறு இடையில் சொல்ல முடியாத இடையூறு ஏற்பட்டாலும் கூட ஐயா நான் கதை சொல்லியே தீருவேன் அப்படின்னு நம்மோடு பயணிக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை மகிழ்வோடு கதை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பணிமன்றத்தின் சார்பாக தோழமையோடு வரவேற்கிறோம். தோழமையை வருக, கதை சொல்லுவோம். அம்மா மைக் ஆன் பண்ணாம இருக்குங்கம்மா. ஆயிட்டுங்களா ஐயா? இப்ப சரியா இருக்குமா, பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் கல்யாண சுந்தரி, மன்னன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில் புளியங்குடியில் பணி செய்து கொண்டுள்ளேன். எனது சொந்த ஊர் சங்கரன் கோவில். எனக்கு திருமணமான ஊர் இடைச்சுவல் பக்கத்தில் உள்ள வில்லிசேரி கிராமம். அந்த ஒரு பாசத்தின் காரணமாகவே கீராவின் நினைவுகளில் எங்கு நிகழ்வு நடந்தாலும் நான் பங்கு கொள்வேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நிகழ்த்தக்கூடிய நாளும் ஒரு கதை நிகழ்வான 75வது நிகழ்வில் எனக்கு முன்னர் பேசிய கவிஞர் இயக்குனர் ரவி சுப்பிரமணியன் ஐயாவின் பேச்சினை கேட்டு நான் பயந்து இருக்கிறேன் என்றே சொல்லலாம். என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு ஆளுமை! இந்த பேச்சுக்கு இடையில் எனது கதை எடுபடுமா என்று பயமே வந்து விட்டது. அவரோடு பயணித்த நினைவுகளை அவர் கூறும் பொழுது பக்கத்திலேயே கீரா ஐயாவை அமர்த்தி கொண்டு பேசுவது போல் அப்படியே உணர்வு பூர்வமாக பேசினார். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. அந்த நினைவுகளோடு நானும் பயணித்துக் கொண்டு எனது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எனது கதையல்ல, கீராவின் கதையை எனது வாயிலாக. இந்த கதை கொத்தை பருத்தி, கரிசல் நிலத்திற்கே உரிய பயிரினம், அதாவது கரிசல் தங்கம் என்று அழைக்கக்கூடிய பருத்தியை பற்றி, அந்த பருத்தி போன்று அந்த பருத்தியிலும் கொத்தை பருத்தி என்பது இறுதியில் பருத்தி விளைந்து இறுதியில் கிடைக்கக்கூடிய கழிவு பருத்தியாக சொல்லப்படும். அதனால இந்த கதைய ஒதுக்கப்பட்ட ஒரு மனநிலையோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கலங்கிற வருத்தத்தோடு இந்த கதையின் கதாநாயகனாக வரக்கூடிய கோனேரி செங்கண்ணன் அவர்கள் சொல்வதாக இந்த கதை, அவர் மனதை பின்னோக்கி செல்வதாக இந்த கதை அமைந்துள்ளது. அவர் தனது பேரனுக்கு பெண் பார்க்க செல்லும் பொழுது இந்த நிகழ்வு நிகழ்ந்திருப்பது போல அவரது கதை முன்கதையாக தொடங்குகிறது. இந்த கதையானது கல்கி இதழில் வெளிவந்த ஒரு கதை. 1982 வெளிவந்துள்ளது. அதற்கு முன்னர் கீராவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்பதற்கு ஏற்ப அவரோட ஒவ்வொரு கதைகள்லையும் கரிசல் மண்ணில் உள்ள ஏதாவது ஒரு பயிரினமோ உயிரினமோ அங்கு கதையில் கருவாக சொல்லப்படுவது அவரது வழக்கமாகவே உள்ளது எனலாம். அதனால்தான் அவரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் தந்தை என்று சொல்லியுள்ளது. அப்படிப்பட்ட வாய்மொழி இலக்கியமாகவே இந்த கதையும் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பாக இந்த கரிசல் மண்ணுக்கே உரிய வாய்மொழி இலக்கியத்தில், அதாவது அங்க உள்ள சொற்புழக்கங்கள் மிகவும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. இங்கே கதை என்ன என்றால், கதை இவ்வாறு தொடங்குகிறது.
கோனேரி செங்கண்ணாவின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கவா வேண்டும்? பெயரை சொன்னாலே சுத்துப்பட்டிகளில் அடேங்கப்பா அவங்களுக்கு என்ன என்று புகழும் அளவுக்கு பெரிய குடும்பமாக இருக்கிறது இந்த கோனேரி செங்கண்ணாவின் குடும்பம். பெயருக்கு இப்பவும் குறைச்சல் இல்லதான் அப்படின்னு சொல்றாரு. என்ன பெயர் இருந்து என்ன செய்ய? நாக்கு வலிக்கவா? ஒரு பயலும் பொண்ணு தரமாட்டேக்கானே என் பேரனுக்கு என்று நினைத்து புலம்புவதாகத்தான் இந்த கதையே ஆரம்பிக்கிறது. அதன்படி இவருக்கு இருந்த நிலம் பாத்தீங்கன்னா கரிசல் நிலத்திலேயே இந்த ஊரிலேயே அதிகமான நிலத்துக்கு சொந்தக்காரர். கரிசல் நிலத்திலும் அதில் நெய்க்கரிசல் அப்படின்னா கரிசல் கரடு முரடாக கட்டி கட்டியாக இருக்கும். அதுல எல்லா பயிரினங்களும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த நெய்க்கரிசல் என்பது தெள்ளு மணல் போல இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா வெள்ளிசேரியில நான் இருந்ததுனால அந்த ஊரில் உள்ள மண், எங்க வயல்ல உள்ள மண், அதெல்லாம் வச்சு அந்த மண்ணை பத்தி எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு தெரியுது. அதனால சொல்ல முடியுது. கட்டி கட்டியா இருக்க மண்ல இந்த பருத்தி, மற்றபடி எள்ளு அதெல்லாம் போடுவாங்க. ஆனா அந்த நெய்க்கரிசல் மண்ல பாத்தீங்கன்னா பயிருக்கெல்லாம் வரும். எல்லா பயிர்களும் வரும். சில இடங்களில் கடலை பயிர் மிக அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல பணப்பயிர், பண விளைச்சலை தரக்கூடிய பயிராக இந்த நெய்க்கரிசல் மண் இருக்கும். அதனால இந்த கதையில அதை பிரிச்சு அழகா சொல்லியிருக்கிறார். 200 ஏக்கர் கரிசல், அதுவும் நெய்க்கரிசல் நிலம், தேய்க்கரிசல் நிலம் என்று சொல்கிறார். நினைச்சு பார்க்க முடியுமா? இவ்வளவு ஏக்கர், 200 ஏக்கர் என்றால் எவ்வளவு பெரிய பகுதி. ஒரு ஊரின் பெரும்பகுதியே அது அடங்கிவிடும் அளவுக்கு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்பது கோனேரி செங்கண்ணாவின் செல்வாக்கு பற்றி தெரிகிறது. அந்த வட்டாரத்திலேயே முதலாக காசு மாலை செய்த குடும்பமே இதுதானா. இன்று வரைக்கும் இந்த ஊர்ல, அதாவது இவர் சொல்ற கதை அந்த வட்டாரத்தில் முதலாக காசு மாலை வாங்கிய குடும்பம் அப்படின்னா அவர் பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடும் காலத்திலேயே அவர் சொல்கிறார். ஆனா இப்போது வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும் சுத்துப்பட்டியில வேற எங்கேயுமே காசு மாலை செய்த குடும்பம் இல்ல. இருக்குதா? விரலை மடக்கி சொல்ல முடியுமா என்பது போல அவர் கேட்கிறார். அப்போ எத்தனை ஆண்டுகள் அவரது மகளின் பிள்ளைக்கு பெண் பார்க்க போகிற காலம் வரைக்கும் அந்த ஊர்ல இவர் மிகவும் செல்வாக்கான குடும்பமாக இருப்பதை இந்த கதை வழியாக அவர் மிக அழகாக அந்த வட்டார கதையை மிக அழகாக தெளிவாக சொல்கிறார். மேலும் புஞ்சையிலிருந்து இந்த செங்கண்ணாவோட குடும்பம் இன்னும் எவ்வளவு வசதியானது அப்படிங்கிறது இன்னொரு கருத்தை முன்னிறுக்கிறார். அது என்ன பாத்தீங்கன்னா, புஞ்சையிலிருந்து எல்லோருக்கும் பருத்தி பொட்டலங்கள் தலை சுமையாகத்தான் வரும். ஆனால் கோனேரி வீட்டு பருத்திக்கு தினமும் வண்டி கொண்டு போய்த்தான் ஏற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறார். அவ்வளவு விளைச்சல், அதாவது பாரமாக கொண்டு சுமந்து எடுத்து அந்த கிட்டங்கியில் சேர்க்க முடியாத அளவில் அதிக விளைச்சல் என்பதை வண்டி கட்டி கொண்டு சென்ற அளவுக்கு பெரிய விளைச்சல் என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கிறார். இப்பேற்பட்ட குடும்பத்துல பொண்ணு கேட்க வர்றாரு. சீமைலாம்பட்ட நாயக்கன் பொண்ணு பார்க்க வந்துட்டாரு என்பது போல கோனேரி மனசுக்குள்ள நினைக்கிறார். கோனேரி ஐயாவோட மனசுல நினைக்கிறது சீமைலாம்பட்ட நாயக்கன் என்று அந்த பொண்ணு கேட்டு வந்த மாப்பிள்ளையோட அப்பாவை இவர் நினைப்பதாக கதாசிரியர் எழுதுகிறார். இந்த கோனேரி ஐயாவுக்கு பாத்தீங்கன்னா 7 பொம்பளை பிள்ளைங்க, 6 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த கோனேரியால எக்காலமாக சொல்லப்பட்ட சீமைலாம்பட்ட நாயக்கன் அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். ஆள் ராஜ மோடி போல நல்ல உயரமாக ராஜ கலையோட இருந்தாரு. அவர் இறங்கின உடனே அவருக்கு அந்த வீட்டுல உபச்சாரங்கள் மிகவும் பலமாக இருந்தது. அமர்ந்தவர் ஒரு ஜில்லா கலெக்டரின் தந்தை அல்லவா, அதனால் அவருக்கு உபச்சாரங்கள் மிகவும் சாதாரணமாகவே கோனேரி செங்கண்ணா வீட்டில் உபச்சாரம் மிக பலமாக இருக்கும். இவர் கலெக்டரின் அப்பாவல்லவா, அதனால் உபச்சாரத்துக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறார். மேலும் கோனேரின் வீட்டில் வந்தவர் கை நனைக்கவில்லை. வந்தவர்களுக்கு முதலில் கொடுக்கக்கூடிய மாதிரி கருப்பட்டியும் மோரும் கொடுத்த பிறகும் வெத்தலை பாக்கும் கருப்பட்டியும் போயிலையும் இப்படித்தான் அந்த வீட்டில் உபச்சாரம் என்பது இருக்கும். அதாவது கருப்பட்டியும் மோரும் கொடுப்பாங்களாம். ஆனா இன்னொரு சிலருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரொம்ப நேரம் இருந்தால் இறுதியில் அவங்களுக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் முடிந்து அவர்கள் கிளம்பும் தருவாயில்
வெற்றிலை பாக்கும் கருப்பட்டி புகையிலையும் தருவாங்க. இதுதான் ஒரு விருந்தாளிக்கு இந்த கரிசல் நிலத்து மக்கள் கொடுக்கக்கூடிய விருந்து உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. அதை இந்த கதையின் வழியாக மிக அருமையாக ஐயா கீரா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார். மேலும் வந்தட்டி நாயக்கர், இந்த பெண் கேட்டு வந்த நாயக்கரின் பெயர், அதாவது ராஜமோடி போல வந்தார் இல்லையா, அவரோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா வந்தட்டி நாயக்கர். அவரு வந்த உடனே இவங்க கொடுத்த இந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா பெண் கொடுத்தேன் என்று சொன்ன பின்புதான் கை நினைக்கும் வழக்கம் இன்றும் நமது வீடுகளில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அது போல அக்காலத்திலேயே அவர் கை நினைக்க மறுத்தது மிக அழகாக எடுத்து சொல்லியுள்ளார். வந்தட்டி நாயக்கர் வந்த உடனே அந்த வீட்டு பெண்ணுங்கள்லாம், பழைய காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியாளுகள் வந்தா நேரடியா பெண்கள் வெளியே வந்து வந்திருக்கக்கூடியவங்களை வரவேற்பதோ அவங்களை வந்து நேரடியாக பார்த்து பேசக்கூடிய பழக்கமும் இல்லை. அதனால அந்த வீட்டுல உள்ள அனைத்து ஜன்னல்களின் பின்னாலும் அந்த பெண்ணுகள் வந்து நின்னுக்கிட்டு இடுக்கு வழியா வந்திருக்கவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. மேலும் அவரோட வீடு என்ன, அவரோட விலாசம் என்ன, அவங்களோட கோத்திரம் என்பதை என்ன அறிந்து கொள்ளும் ஆவலோடும் அந்த பெண்கள் ஜன்னலுக்கு அருகில் தங்கள் காதுகளை வைத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஜன்னலின் இடுக்கு வழியாக அந்த வந்தட்டி நாயக்கர் ஐயாவின் நிறத்தையும் ஜாடையையும் பார்த்து பெண்கள் இவருடைய பையனும் இப்படித்தான் இருப்பான் என்று கற்பனை செய்து கொள்வதாக கதையில் சொல்கிறார் கீரா ஐயா அவர்கள். முதல் பார்வையிலேயே அவருடைய நல்ல சிவப்பு நிறம் அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது. உடனே அவர்கள் நினைக்கிறார்கள் இவரது பையனும் இவர் போலத்தான் இருப்பான் என்று நினைத்து கொண்டு அவர்களுக்கு பையனை பிடித்து போனதாக மனதில் பாவித்ததாக இந்த கதை சொல்லப்பட்டுள்ளது. தங்க பிரேம் போட்ட மூக்கு கண்ணாடியும் பளிங்கு போல் மின்னும் அழகான வழுக்கையும் கூட அழகாகத்தான் இருக்கிறதாக அந்த பெண்கள் மனதில் நினைப்பது போல இருக்கு. அதாவது தங்க பிரேம் போட்ட கண்ணாடி போட்டிருக்காரு, வழுக்க மண்டையா இருக்கு, தலையில் முடியலே இல்லை. ஆனாலும் அந்த வலுவழுப்பு கூட அந்த பெண்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உருவ அமைப்பை அவர்களுக்கு கவர்ச்சியை தருவதாகவே இருந்ததாக ஐயா அவர்கள் மிக அழகாக வர்ணனை செய்துள்ளார். மேலும் என்ன பிடித்திருந்து என்ன செய்ய, கோனேரி ஐயா ஒரே போடாக போட்டார். என்ன போட்டார் அப்படிங்கிறதா இந்த கதையில முக்கியமான விஷயம். வந்தவரு கலெக்டர் ஐயாவோட அப்பா வந்து, நான் கலெக்டர் ஐயாவின் சப் கலெக்டரின் ஐயா அப்பா வந்துள்ளேன் மாதிரி அவர் வந்து நல்ல ஆஜானுபாவமாக இருக்காரு. கல் திண்ணையில திண்டு மேல அந்தஸ்தா அப்படி சாஞ்சு ஒய்யாரமா, அந்த கல் திண்ணையில பாத்தீங்கன்னா ராஜபாட்டு அந்த இதுன்னு சொல்லுவாங்க தபான் அப்படின்னு, அந்த தபான் மாதிரி கல் அப்படியே ஒவ்வொரு வீடுகள்லையுமே அந்த இடைசெவல் வில்லிசேரி அந்த ஏரியா எல்லாம் நாயக்கர் சமூகங்கள் அதிகமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அந்த தவான் போன்ற அந்த கல் திண்டு இருக்கும். எங்க தாத்தா வீட்டுல கூட கோட்டை வீடுன்னு உண்டு, கோட்டை வீட்டுல 2 பக்கமும் வச்சிருப்பாங்க. அதை பார்த்த அனுபவத்துல அந்த கல் திண்டு எப்படி இருந்தது என்னால் வந்து யோசனை செய்ய முடிகிறது. அந்த மாதிரி அந்த கல் திண்டு வந்து ஒரு நீளமான கல் அமைத்து அதில் இருந்து இப்படி இருக்கும். அதனாலதான் இதை வந்து கல் திண்ணை மேல் அந்தஸ்தாக சாய்ந்து அப்படின்னா அந்த திண்டுல அப்படியே ஒய்யாரமா சாஞ்சு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. முதலில் தமது வீட்டு பேரை இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அவரு கால் மேல காலை போட்டுட்டு முதல்ல தன்னோட வீட்டு பெயரை சொல்றார். பிறகு அவர் தன்னோட கோத்திரத்தின் பெயரையும் சொல்கிறார். இதை அறிந்து கொள்ளத்தானே அனைத்து பெண்களின் ஜன்னல்களில் காதுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். சரி, சம்பந்தக்காரர் தான் முறைக்கு என்று நினைத்துக் கொள்கிறார். அவர் சொன்ன முறையை வச்சு நம்ம சம்பந்தம் பண்ணதுக்கு முறையான கோத்திரம் தான் என்பதை அந்த வீட்டில் உள்ள அனைவரும் நினைத்து சந்தோஷப்படுறாங்க. கோனேரியும் சந்தோஷப்படுகிறார். அப்புறம் தனது ஒரே பையன், இப்போது வந்தட்டி ஐயா சொல்றார், தனது ஒரே பையன் சீமையில் போய் படித்து விட்டு வந்து இப்போது டெப்யூட்டி கலெக்டராக இருப்பதும் சீக்கிரமே ஜில்லா கலெக்டராக போவதை பற்றியும் அவர் வந்து சொல்றார் கோனேரி ஐயா கிட்ட. உடனே ஆகா, கலெக்டர் என்றால் சாமானியமா, ஒரு ஜில்லாவுக்கு சக்கரவர்த்தி அல்லவா, கொடுத்து வைக்கணுமே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்த பொன் கொடுப்பதுக்கு என்று மனதுக்குள்ளேயே மகிழ்ந்து கொள்கிறார் கோனேரி ஐயா. சம்பாசனை அவர்களுக்குள்ள தொடர்ந்து சம்பாசனை என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை பாருங்க எப்படி ஒரு நம்ம இந்த கரிசலின மக்கள் அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, சம்பாசனை. ஏன்னா தூய தமிழ் வார்த்தையாக இல்லாத போதும் இந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்து அங்கு புழக்கத்தில் அதிகமாக இருக்கும். அதனால அவர் சொல்ல சம்பாசனை தொயர
சம்பாஷணை அப்படின்னா உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த தகவல் இங்க பேச பேச உடனுக்குடனே தகவல் அந்த சிவருக்கும் செவி இருக்கும் என்பது போல உடனேயே வீட்டுக்குள்ள பெண்களுக்கும் போய்கிட்டே இருக்கு. அத மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சம்பாஷணை துயர துயர உடனுக்குடன் தகவல் வீட்டுக்குள்ளே போய்க்கொண்டே இருந்தது. அந்த வீட்டின் கதவிடுக்கு ஜன்னல்கள் முதலியவைகளுக்கெல்லாம் காதுகள் உண்டு. நடுத்தெருவில் மணல் மீது மணல் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நடுத்தெருல ஒரு மணல் ஊசி தவறி விழுந்தாலும் அந்த வீட்டின் காதுகளுக்கு கேட்டுவிடும். அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த வீட்டுல அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தா கூட இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எளிதில் சேர்ற அளவுக்கு அந்த வீட்டுல மிக வேலை ஆட்கள் அதிகம் இருந்திருக்கலாம். அல்லது விஷயங்கள் எப்படி சேர்ந்தது அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய நிலைமையில இங்க ஒரு இது இருக்கு. வீட்டின் தலைவாசலில் வைத்து பேசும் பேச்சுக்கள் கேட்காம போகுமா? ரோட்ல நடக்கிற விஷயங்களே, அதாவது வீட்டுக்கு வெளியே நடுத்தருல நடக்கிற விஷயமே ஒரு ஊசி விழுந்தாலே கேட்கக்கூடிய செய்தி இந்த வீட்டுக்குள்ள, அதுவும் வீட்டின் முன்னால் இருக்கக்கூடிய தலைவாசலில் வைத்து பேசும்போது கேட்காம இருக்குமா என்பது போல எழுதியுள்ளார். மேலும் கோனேரி விஷயத்தை தெளிவாக 1 தரம் 2 தரம் இத என்னன்னா அந்த ஐயா சொல்றத, அத கலெக்டரோட ஐயா அப்பா வந்தட்டி ஐயா சொல்ற விஷயங்களை மறுபடியும் அவர் என்னென்ன சொல்றாரு, அந்த குடும்பத்தை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் அவங்க பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பரிமாறிக்கொள்வதை மிக நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே அந்த குடும்பத்தில் இதுவரை நடந்த சம்பந்தங்கள் எல்லாமே செயலான இயற்கையான, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, இயற்கையான இயற்கையான, அதாவது சம்பந்தங்கள் எல்லாமே அப்படி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் அப்படி அதாவது உறவு முறைகள் மூலமாக இயற்கையாகவே சம்சாரிகள் வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதாவது நல்ல உழவு குடும்பம், நல்ல சம்சாரி குடும்பம், நல்ல வயல் தோட்டம் துறவுகள் வைத்திருக்கக்கூடிய சம்சாரி குடும்பத்துலதான் இதுவரைக்கும் எல்லா பொண்ணுங்களையும் கொடுக்க எடுக்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இதுவரைக்கும் ஒரு உத்தியோகக்கார மாப்பிள்ளைக்கு, அதாவது வேலைக்கார மாப்பிள்ளைக்கு இதுவரை இவங்க வீட்டுல இருந்து பொண்ணு கொடுக்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. அதனால இவர் என்ன செய்யறாரு, இதுவரைக்கும் நமக்கு இப்படி ஒரு சம்பந்தம் எடுக்கலையே, இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய யோசனையில அப்படி கொஞ்ச நேரம் கோனேரி ஐயா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்படியே உட்கார்ந்துட்டு அவரை தரைய வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து மூத்த பாரியர், அதாவது அவரோட வீட்டின் மூத்த அவரோட வீட்டுக்கு பெரிய மனுஷி, அது இவர மனைவியா பாரியான் அப்படின்னா இதுக்கு மருமகளா என்பதும் எனக்கு சரியான புரிதல் இல்லை. அது ரவி ஐயா கொஞ்சம் தெரிஞ்சா எனக்கு சொல்லி தரலாம். இந்த மூத்த பாரியாளிடமிருந்து அழைப்பு வருது, இங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு அவங்க அழைக்கிற சவுண்டு கேக்குது, சத்தம் கேக்குது. உடனே இவர் எழுந்து உள்ள போறாரு. கல்திணை மேல இவர் உள்ள போனவுடனே கல்திணையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜம்காலத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த திண்டுல சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அது வரைக்கும் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. திண்டு மேல சாஞ்சிட்டு சம்மணம் போட்டுக்கிட்டு இருக்க இந்த வந்தட்டி ஐயா என்ன செய்யறாரு, சம்மணத்தை மாத்தி நட்டனக்கால் போட்டுட்டு ஒரு பாதத்தை தூக்கி ஒய்யாரமா ஆட்டிக்கொண்டு அப்படி உட்கார்ந்துக்கிறாரு. அது வரைக்கும் உட்கார்ந்து தோரணை மாறிட்டு பையனை பத்தியும் எல்லா விஷயங்களையும் சொன்ன உடனே சரி அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, கண்டிப்பா நமக்கு சம்பந்தம் பண்றதுக்கு அவங்க தயாராயிருவாங்க, அவங்க வீட்டுக்குள்ள இருந்தும் அழைப்பு வந்துருச்சு இல்ல, நிச்சயமா இந்த சம்பந்தம் முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவர் செய்தாரா என்னன்னு தெரியல. ஆனா அவரோட தோரணை மாறுது. அவர் உட்கார்ந்திருந்த அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு தோரணையை மாத்தி அவர் சம்மணக்கால் போட்டிருந்தவரு இப்போது என்ன செய்யறாரு, ஒய்யாரமா சாஞ்சிருந்தவரு நட்டனக்கால் போட்டு காலை தூக்கி ஒரு கால் மேல போட்டு அந்த பாதத்தை தூக்கி இப்படி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ உட்கார்ந்துட்டு அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு. பார்க்கும் பொழுது காட்டில் உழும் சாதாரண கால்நடைகளுக்கா இப்படி ஒரு கல்தொழு, அந்த தொழுவே அவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு இவ்வளவு பெரிய தொழுவா அப்படின்னு சொல்லி இவர் பார்த்து ஆச்சரியப்படும். மேலும் இந்த தொழுவை மட்டும் கட்டி முடிக்க இப்போது குறைஞ்சது 30,000 ஆயிருக்காத, 30,000 வேண்டி இருக்குமே என்று நினைக்கிறார். மனதுக்குள்ள நினைக்கிறத கதையாக இந்த இதுல வடிச்சிருக்காங்க ஐயா அவர்கள். இந்த கட்டிடம் மட்டும் டவுன்ல இருந்தா குறைஞ்சது 2.5 லட்சம் போகும் அல்லவா என்று கணக்கு போடுகிறார். தொழுவத்தில் கட்டியிருந்த உழவு மாடுகளை எண்ணினார். 7 ஜோடி, அவ்வளவு உயர்ந்த காங்கேயம் காளைகள். அடுத்த பக்கம் பசுமாட்டு தொழு,
அதுக்கடுத்த பக்கம் எருமை மாடுகளின் தொழில், தென்னை மரங்கள், விழா போட்ட கிணறு, திண்ணையை ஒட்டி திருமால் நாயக்கர் மகால் போன்ற தூண்கள் என்று அந்த அவர்களது கோனேரி ஐயாவின் வீட்டை மிக அழகாக வந்தட்டி ஐயா பார்த்து ரசிப்பது போல கீரா ஐயா அவர்கள் மிக அழகாக நமக்கு முன்னிறுத்துகிறார். தானிய பட்டறைகள் பார்க்க பார்க்க அதிசயம், மலைப்பு தோன்றவே ரட்டனுக்காலை நீக்கி சவாதனமாக சம்மணம் போட்டு உட்கார்ந்தார். இத பார்த்த உடனே அவருக்கு அந்த தாங்குற கர்வத்தோடு அவர் நட்டனக்கால் போட்டு உட்கார்ந்தாலே அந்த காலை எடுத்துடுறது. இப்படிப்பட்ட குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், ஒரு மாட்டு தொழுவு, அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய பண்ணைக்கார வீடு. இதை நாம இப்படி நமக்கு ஏன் இந்த ஆணவம் என்பது போல அவர் மனதுக்குள் நினைத்து கொண்டாரா என்ன என்பது தெரியவில்லை. அப்படியே காலை மாற்றி மறுபடியும் முதலில் இருந்த அதே சம்மணக்கால் போட்டு உட்கார்றாரு. அப்போது வீட்டுக்குள்ள இருந்து கோனேரி ஐயா வர்றாரு. அவரை இப்படி பாக்குறாரு. அவரும் நல்ல ஓங்குதாங்கான உயரம், கருப்பு நிறம், முக்கால் கைச்சட்டை முழங்கால் வரை இருக்குது. தோளில் ஏத்தாப்பு, அத தோல்ல துண்டா போட்டிருக்காரு. அதை ஏத்தாப்பு என்று அழகாக சொல்லியுள்ளார் கீரா ஐயா அவர்கள். கனமான மீசை உதடுகளை மறைத்திருப்பதால் புன் சிறப்பை கண்களின் வழியாகவே வெளிப்படுத்துகிறார். வலது பக்கத்தில் உட்காரு, இந்த வந்தட்டி ஐயாவின் வலது பக்கத்துல உட்காரு. பாக்குல தட்டுல தாம்பூலத்துல பாக்கு இருக்கு. அதை கையில எடுத்து சரி இப்படி பார்த்து கொண்டு வாய்க்கில் போட்டுக்கொண்டு மௌனமாக வெற்றிலையின் மேல் சுண்ணாம்பை தடவ ஆரம்பிக்கிறார். வந்தவருக்குத்தான் தாம்பூலத்தில் வெற்றிலை பரப்பப்பட்டிருந்தது. அவர் அந்த வெற்றிலை தாம்பூலத்துல வச்சிருந்த வெற்றிலை அப்பவே சொன்னே வந்தாரை உபசரிக்கும் பழக்கம், வெற்றிலை பாக்கும் கருப்பட்டியும். அந்த அவரை உபசரிக்காக தான் அது வச்சிருந்தாங்க. ஆனா அவர் வெற்றிலை போடுறது பழக்கம் இல்ல வந்தட்டி ஐயாக்கு அப்படிங்கிறது அவர் சிரிக்கும் போது அவர் பற்களின் வெள்ளை நிறத்தில் தெரிகிறது என்று சொல்கிறார். பாக்குகளின் துவப்பை சுவைத்து கொண்டே தொண்டையை லேசா செருமிக்கிறாரு. அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த துவப்பு தொண்டையில போனோடனே அப்படி செருமிக்கிட்டு பைய கோனேரி ஐயா வந்தட்டி ஐயா கேட்கிறார், ஐயா நமக்கு நிலம் எத்தனை குறுக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, நமக்கு நிலமே இல்லைங்க ஐயா அப்படின்னு உள்ளதை சொல்லிடுறார். உடனே வெற்றிலையின் முதுகில் சுண்ணாம்பை தடவி கொண்டிருந்த விரல் சட்டென்று நின்றது. அந்த சுண்ணாம்பு தடவி டக்குன்னு என்னது நிலம் இல்லையா என்று ஆச்சரியமாக பார்ப்பது போல அந்த கை அப்படியே எடுத்துறாரு. என்னது என்ன சொன்னீங்க, இன்னொரு தரம் சொல்லுங்க என்று கேட்பது போல் இருந்தது அவருடைய பாவனை என்று மிக அழகாக கீரா ஐயா அவர்கள் வர்ணனை செய்துள்ளார்கள். முந்தி இவருக்கும் கிராமத்தில் நிலம் இருந்தது. யாருக்கு, வந்தட்டி ஐயாக்கு. இவருக்கும் முன்னாடி கிராமத்துல நிலம் இருந்தது. நல்ல ரெங்க விலாசம் போல, ரெங்க விலாசம் என்றால் திருப்பதி கோவில் போல பெரிய அரண்மனை போன்ற வீடு இருந்தது. தனது ஒரே பையனை படிக்க வைப்பதற்காக அந்த வீடு மற்றும் நிலப்புலங்களை விற்றதோடு அல்லாமல் தனது மனைவியின் நகைகள், தனது தாயாரின் பூர்வீக நகைகள் எல்லாத்தையும் விற்று தனது பையனோட படிப்பை படிச்சு அவன் பதவிக்கு வந்தால் பதவிக்கு வந்த பின்னால் எல்லாவற்றையும் வாங்கிவிடலாம் என்று எல்லாத்தையும் அவர் வித்துதான் தனது பையனை படிக்க வச்சிருக்காரு. அதனால தம் சின்ன வயதில் அவர் ஒரு காலத்துல தம்முடைய வீட்டை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டவர். அப்படிப்பட்ட அளவுக்கு இவரும் பெரும் பண்ணைக்காரர் தான். தமது சின்ன வயதில் தம்முடைய ஊரிலும் இப்படிப்பட்ட ஒரு பண்ணை வீடு உண்டு. அந்த வீட்டை போய் பார்க்கும் போதெல்லாம் மலைப்பா தோன்றும் என்று அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு மலைப்பா இருக்குமா. அந்த வீட்டுல தானிய பட்டறைக்கு பாத்தீங்கன்னா அந்த பட்டறை விரிசல், அதாவது தானியங்களை அப்ப என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா குதில் என்று சொல்வார்கள். நம்ம திருநெல்வேலி வட்டாரத்துல அதை குதில் என்று சொல்லுவாங்க. அந்த குதில்கள் சுண்ணாம்பு மற்றும் சாந்தினால் கட்டி அதுல வச்சிருப்பாங்க. அந்த குதில் போன்ற அமைப்பு இருக்கும், அல்லது பெரிய பானை போன்ற அமைப்புல தானியங்களை சேமித்து வைத்திருப்பார்கள். அந்த தானியம் விரிசல் விழுந்துடக்கூடாது, தானியத்தின் எடை தாங்காமல் விரிசல் விழக்கூடாது என்பதற்காக மாட்டு வண்டியில உள்ள பட்டைகளை எடுத்து பெல்ட்டாக மாட்டி வாங்கு பிடித்திருப்பதை பார்த்து அதிசயப்பட்டிருப்பாரா வந்தட்டி நாயக்கர் ஐயா. தமது பையன் படித்து பெரிய ஆளா வரணும், வந்த பின்னாடி இப்படிப்பட்ட வீட்டில் பெண் எடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். நம்ம வீடு இருப்பது மாதிரியே நம்ம பிள்ளை படிச்சு பெரிய ஆளான விட்டு நாமளும் இப்படி பெரிய வீட்டுல பொண்ணெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்படிப்பட்டவர் தனது பையனின் படிப்பிற்காக அனைத்தையும் விற்று படிக்க வச்சிருந்தார். இப்போது என்னதான் இவர் மகன் கலெக்டர் உத்தியோகம் பார்த்தாலும் அந்த உள்ளூர் பண்ணை வீட்டில் இவர் என்ன செய்யறாரு, பொண்ணு கொடுக்க அவர் உள்ளூர்லயே அவருக்கு பொண்ணு கொடுக்கல. அவர் ஊர்லயே
இவரு பையன் படிச்சு கலெக்டர் ஆனாலும் இவருக்கு பொண்ணு கொடுக்கல. அந்த ஊர்ல உள்ள காணான மூக்கு நாயக்கர் அவரு கூட தன்னை இவர் பேரனை பத்தி தெரியாதா, சொத்தும் இல்ல சுகமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூருக்காரரே இவருக்கு பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனாலதான் இவரு அங்கெல்லாம் விட்டுட்டு கோனேரி ஐயா வீட்டுல வந்து பொண்ணு எடுக்க வந்திருக்காரு. 1 ஏக்கர் நிலம் கூட தெரியல இல்ல அப்படின்னு தெரிஞ்சா கலெக்டரா இருந்தா கூட யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கராளாக பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னையா பையன் ஜில்லா கலெக்டராக போறான், பொண்ணு கிடையாதுன்னு சொல்றீங்களே என்று மலைத்து போய் கேட்டார் வந்தவர். கலெக்டரா இருந்தால் என்ன, அது அவமாட்டுக்கு நாளைக்கு பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிட்டா என் பொண்ணு தெருலையா நிக்கணும். 4 ஏக்கர் நிலம் இருந்தா அதுல அவ கிண்டி கிளறி பொழப்பு நடிச்சுக்கிடுவா. ஒண்ணுமில்லாதவனுக்கு உத்தகத்தை நம்பி யாரு பொண்ணு கொடுப்பான்னு ஓங்கி கேட்டு பெண் கொடுக்க மறுத்தார் கோனேரி ஐயா. அப்போ அது சரி என்று பட்டது. அவருக்கு மாத்திரமில்லை, எல்லோருக்குமே அது சரிதானேன்னு தோணுச்சு. இந்த செய்தி ஒரு அபூர்வ விஷயமாக ஊர் முழுவதும் அன்று பேசப்பட்டது. ஆனால் இன்று இவர் என்ன செய்யறாரு, மேலி பிடிக்கும் கை வேல்வேந்தர் நோக்கும் கை. என்னைக்குனாலும் உழவுக்காக மேலி எவன் பிடிக்கிறானோ அவன் கைதான் வேந்தர், அவன் கையத்தான் வேந்தர் நோக்குவான் அப்படின்னு சொல்றார். அதுபோல சம்சாரி ராஜா சன்னியாசி நாய் என்றெல்லாம் பேசி சந்தோஷித்த காலம் அது. அதாவது ஒரு வீட்டுல நிலமும் அவன் சம்சாரியாகவும் இருந்தாதான் அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரனாக இருக்க முடியும். அவன் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்தா கூட அவனுக்கு வசதி வாய்ப்பு பெரிதாக சொல்லப்படாது என்பதை மிக அழகாக இந்த கதையில் வர்ணனை செய்யுள்ளார். அப்படிப்பட்ட நிலைமையில் அன்று கலெக்டருக்கே பொண்ணு கொடுக்காத கோனேரி ஐயா இன்று தனது பேரனுக்காக பொண்ணு கேட்டு ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. பொண்ணு கேட்க போனது யாரும் இல்ல, அதே அசல் கோனேரி ஐயா தான். வந்தட்டி நாயக்கர் வந்து பொண்ணு கேட்கும் போது கோனேரிக்கு நல்லா இருந்தா அப்போ 50 வயசு இருக்கும், இப்போ 80 ஆயிருச்சு. ஆனா இப்போ பதில் சொன்னவர் எல்லாம் என்ன சொல்றாங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு நிலம் இருந்தாலும் எனக்கு என்ன பிரயோஜனம், உத்தியோகம் வேணும், கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு வேணும் என்று இவரு பேரனுக்கு பெண் கொடுக்க மறுத்ததாக இந்த கதை மிக அழகாக முடிகிறது. மேலும் கதையில் இன்னும் அதிக விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. செங்கண்ணாவின் குடும்பம் முன்னாடி கூட்டு குடும்பமா இருந்தது. அதனால அந்த பெரிய வீடு என்ன பண்ணாங்க, பெரிய வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. பின்னாடி வந்த பெண்ணுங்கள்லாம் வந்த மகாலட்சுமிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேய்ச்சண்டை போட்டு கூட்டு குடும்பத்தை உடைத்ததனால் பார்த்தா பெருசு, பார்த்தா ரொம்ப, பகுத்தா கொஞ்சம் என்ற மோடாமோடி அந்தஸ்திலிருந்து கோனேரி குடும்பம் இறங்கி விட்டது. மிகவும் வசதியாக இருந்த அந்த பெருங்கோட்டை போன்ற இருந்த குடும்பம் இப்பொழுது 7 பெண்கள் 6 ஆண்கள் 6 மருமகள் வந்த வீடு. அதனால் அந்த வீடு துண்டுபட்டு ஒவ்வொரு பெரிய அந்த பெரிய வீடானது குட்டி குட்டி அறைகளாக மாற்றப்பட்டு குறுக்கே சுவர்களை எழுப்பி இடமில்லாத இடத்தில் சமையல் உண்டாக்கி அந்த வீடு முழுவதும் புகை மண்டு பாலடைந்தது போல ஆகிவிட்டது. கூட்டு குடும்பங்கள் உடைந்ததோடு பழைய எண்ணங்களும் உடைந்து கொண்டே வருகின்றன. முக்கியமாக பெண்டுகளிடத்தில் வெயிலில் அங்க வீட்டுக்கு வந்த பெண்ணுகள்லாம் என்ன ஆயிட்டாங்க, உழவுக்கு போயும் வயலுக்கு போயும் ஏன் வெயில்ல போய் சாகணும் அப்படிங்கிற சாக வேண்டிய அவசியமே இல்லை என்று தீர்மானித்து விட்டார்கள். பிறந்த வீட்டில் இருந்து தனதளவென்று பசலை கொடி போல வந்து தாங்க முடியாத உழைப்பால் காஞ்சி கருவாடாக போக அந்த வீட்டு பெண்கள் விரும்பவில்லை. எனவே சிகப்பு நிறமெல்லாம் மங்கி சூரிய சூட்டினால் கரிக்கட்டையாக ஏன் போக வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். சம்சாரியாய் கட்டி கொண்டால் விவசாய கூலி பெண்டுகளுக்கு இருக்கும் ஓய்வு கூட தங்களுக்கு இருக்காது என்று நினைத்து கொண்டார்கள் போலும் அவர்கள். கோனேரிக்கு பெண்களை பெற்ற தகப்பன்கள் எல்லாம் சொன்ன பதில், சம்சாரிகளுக்கு இனிமேல் நம்ம பொட்ட பிள்ளைகள் வாக்கப்படாது ஐயா, வந்து கேட்காதீங்க என்று கோனேரி ஐயா பெண் கேட்டு போன இடங்களில் எல்லாம் நாங்கள் சம்சாரிக்கு பெண் கொடுக்க விரும்பவில்லை என்ற பதிலே விடையாய் கிடைத்தது. காத்துட்டு சம்பளம் ஆனாலும் கவர்மெண்ட் சம்பளமா இருக்கணும், மாசம் 200 சம்பாதிக்கிற வாட்ச்மேனா இருந்தாலும் சரி அவங்கள நாங்க எங்க பெண்களுக்கு கெட்ட தயாரா இருக்கோம். காப்படி அரிசி பொங்க தின்னுட்டு வத்தலா மன்னிக்கவும் லாத்தலா அப்படி கணவனோடு ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்து நல்லபடியா படுத்து எந்திரிச்சு பிள்ளை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதா பொழப்பு. அதை விட்டுட்டு
கஷ்டப்படுவதற்கு எங்க பிள்ளைகள் தயாராக இல்லை என்பது போல பெண் கேட்டு சென்ற இடமெல்லாம் சம்சாரிக்கு பெண் கொடுக்க எவரும் முன்வரவில்லை. தலைகீழாய் நின்று பார்த்தார் கோனேரி. பல இடங்களிலும் போய் மூத்த பேரனுக்கு 31 வயசாச்சு, அடுத்த வருஷம் ரெட்டிச்ச வயசு ஆயிரும், அதுக்குள்ள முடிச்சிடணும் கல்யாணத்தை என்று மிகவும் தவுதாயப்பட்டு, அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை தவுதாயப்பட்டு அலைகிறார் என்று அவரது வேதனையை மிக அழகாக சொல்லியுறார் ஹீரா ஐயா அவர்கள். எங்கேயும் பொண்ணு கொடுப்பார் இல்லை, எவளும் கிட்ட தயார் இல்லை. அவருடைய பேரன் செங்கண்ணாவுக்கு 10 ஏக்கர் கரிசல் இருக்கு. அதாவது 200 ஏக்கர் கரிசல் பகுத்து கொடுத்ததுல 10 ஏக்கர் இந்த பேரனுக்கு வந்திருக்கு. ஆனா ஒண்ணுமே வேண்டாம், பெண்ணுக்கு எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம், செய்த உண்டானதை செஞ்சா போதும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. ஆனாலும் யாரும் பெண்ணு கொடுக்க முன்னு வரவில்லை. கோனேரி ஐயா மனம் உடைந்து போனார். என்னடா இளவா போச்சு, எனவுலையும் பேரளவா இருக்கு, அதாவது இளவுலையும் பேரளவா இருக்கு, கடைசியில சம்சாரி குட்டை பருத்தியிலும் கேவலமா போயிட்டானே என்று கோனேரி ஐயா புலம்புவதாக, கோணல் சிரிப்போடு முணுங்குவதாக இந்த கதை முடிகிறது. ஒரு கொத்தை பருத்திக்கு இருக்கும் மரியாதை கூட இந்த சம்சாரிக்கு இல்லையே என்று அவர் வேதனைப்படுவது இன்று நாம் ஒவ்வொருவரும் வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்பதை மிக அழகாக கீரா ஐயா இந்த கதையின் வழியாக எடுத்துரைத்துள்ளார். ஜில்லா கலெக்டருக்கு பொண்ணு கொடுக்காத காலம் ஒரு காலம், ஆனா ஜில்லா கலெக்டரா காசு சம்பதனாலும் வாட்ச்மேன் சம்பளம், அதுவும் அரசாங்க பொறுமை. நன்றி தோழமையே. இல்ல நீங்க பேசுறது கேட்கல, மைக் ஆஃப்ல இருக்கு தோழர், மைக் ஆஃப்ல இருக்கு தோழர். கல்யாண சுந்தரியம்மா மைக் ஆஃப்ல இருக்கு. கல்யாண சுந்தரியம்மா அவர் மியூட் ஆயிடுச்சு. இல்ல, நான் மைக் ஆஃப், அதான் மியூட்ல இருக்கு. அம்மா ஆன் பண்ணுங்க. உணர்ச்சி வசத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. கதை சொன்ன உணர்ச்சியில அம்மா என்ன கேக்குதா? செய்யறதுன்னு தெரியல. அம்மா கல்யாண சுந்தரியம்மா, சரி கதையை சொல்லி முடிச்சுட்டாங்க விடுங்க. சரி நம்ம விவாதத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த விவாதத்தை அவங்களும் கேட்டாங்கன்னா அதுல ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பாப்பா மறுபடியும் வெளியில போயிட்டாங்க, மறுபடியும் வெளியில் இணையலாம். போயிட்டாங்களா? வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? அம்மா கல்யாண சுந்தரியம்மா, அம்மா இணையல. அம்மா இணையல. ஐயா நம்ம விவாதத்தை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவங்க சரி கடைசியா bro, கருத்து கேட்போம். சரி. வழக்கமோல் பெண்ணூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழர்களே, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது, தினம் கேக்குது. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நாள் இனிய நாள், மிக இனிய நாள். ஹீராவுடனான தனது அனுபவங்களை கவிஞர், எழுத்தாளர், ஆவணப்பட இயக்குனர், அருமை தோழர் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் பாடலோடு தொடங்கி பாடலோடு முடித்தார். அந்த முத்தமிழிலே ஒரு தமிழ்
இல்லையே என்று வருத்தப்பட்ட கீராவினுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டார். நல்ல அருமையான அனுபவங்களை நாம் கீராவோடு பக்கத்தில் இருந்து கேட்டது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அருமையான செய்திகள், மிக்க மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். கதையே கல்யாண சுந்தரி அம்மா ரொம்ப விலாவரியா சொல்லி முடிச்சுக்கிறார். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் மூச்சு விடாம எல்லா செய்திகளையும் அருமையா சொல்லி முடிச்சிருக்காங்க. கோனேரி செங்கண்ணா அந்த ஊர்ல மிகப்பெரிய நில உடைமையாளர். 200 ஏக்கர் புஞ்ச, அதிலும் நெய் கரிசல். அப்படிப்பட்ட வசதியானவர். அவர் தன்னுடைய பேரனுக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதோடு கதை தொடங்குது. தன்னுடைய கடந்த கால நினைவுகளை அப்படியே மூழ்கி 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 நினைச்சு பார்க்கிறார். இவர் நல்ல வசதியா இருக்கிற காலத்துல டெப்டி கலெக்டரே மாப்பிள்ளையா வர்றதுக்கு இருந்தார். நில உடனே கொடுக்க மாட்டேன்ட்டார். அன்றைக்கு நில உடைமைக்கு ரொம்ப மரியாதை இருந்த காலம். நில உடைமையாளர்கள் கோலோச்சிக்கோள் கிராமத்திலே கோலோச்சிக்கொள் இருந்த காலம். அவர்கள் வச்சதுதான் சட்டம், அவர்கள் தான் எல்லாமே. அவர்களுடைய ஆளுகையின் கீழ் தான் அந்த கிராமமே இருக்கும். அன்றைக்கு அவர்கள் ஆடு, அம்பு, சேனை, கால்நடைகள், நிலம் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு காலத்தில் இருந்தார்கள். முதலாளித்துவம் வளர வளர, முதலாளித்துவத்தோடு சேர்ந்து கல்வி வளர, கல்வி பரவலாக, கல்வி கற்பதனாலே எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க, இப்படி இந்த முதலாளித்துவம், இந்த நிலப்பிரபுத்துவம், நில உடைமை சரிய 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 முதலாளித்துவம் வளர வளர நிலைமைகள் வேற மாதிரி இருக்குது. மாற்றம் என்பது மாறாதது இல்லையா? அந்த கால மாற்றம் என்பது சமுதாய மாற்றமா? சமுதாய மாற்றத்துல கால மாற்றம். இந்த சமுதாய மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் தான் நில உடைமையாளர் என்ற ஒரு பெரிய கௌரவத்திலே இவர் இருந்து விட்டார். அதனால்தான் வெயில்ல போய் வேலை செஞ்சு எங்க பொண்ணுங்கள்லாம் கருத்து போயிடுவாங்க, சாடி எண்ண மாட்டாங்க, போய் களை எடுக்க மாட்டாங்க, வெயில்ல வாடக்கூடாது, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், வாட்ச்மேன் வேலை பார்த்தா கூட 200 ரூபாய் கிடைச்சா கூட போதும், அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பான்னு யார் சொல்றா? இவரை போலவே நிலம் வைத்துக் கொண்டு விவசாயம் செய்கிற சம்சாரிகள் சொல்கிறார். சம்சாரி வாயிலிருந்து வர்ற வார்த்தையாடா இது என்று நினைத்து பார்க்கிறார். கால மாறுதலை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சமூக மாற்றத்தை, சமூக அசைவு இயக்கத்தை தான் தீர அழகாக பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு மிகப்பெரிய பெருமையோடு ஒரு டெப்டி கலெக்டரா இருக்கக்கூடியவர் நாளைக்கு கலெக்டராக வரக்கூடியவர் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நிராகரித்து விட்டார். அன்றைக்கு தனக்கு நிறைய நிலம் இருந்தது, பெரிய மாளிகை இருந்தது, பெரிய தொழுவம், கல் தொழுவம் இருந்தது. அந்த வந்தட்டி நாய்க்கிற கணக்கு போடுறாரு, 30,000 தேர் இருந்த கல் தொழுவம். இதே நகரத்துல இருந்தா அது 2.5 லட்சம் 3 லட்சம் கூட ஆகும் என்றெல்லாம் கணக்கு போட்டு நிலம் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு? நாளைக்கு பையனுக்கு எதனா ஒண்ணுதான் என் பொண்ணு நடுத்தல இல்லப்பா, 4 ஏக்கர் இருந்தா கூட அதை கிண்டி புழைச்சுக்குவா இல்லை என்று ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வசதியான நில உடைமையாளருடைய பார்வையிலிருந்து அதை பார்க்கிறார். ஆனா படித்திருக்கிறவன் இதை விட அதிகமா சம்பாதிப்பான் என்றுதான் அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் விவசாயிக்கும் படித்தவருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த கால மாற்றத்தை புரிந்து கொள்ளாதனால கோனேரிக்கு 30 வயசுக்கு மேலாயும் பொண்ணு 31 வயசாயும் பேரனுக்கு அவரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். காரணம் விவசாயியா இருக்கிறான். இவரே படிச்சு விட்டு ஒரு 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா கூட பொண்ணு கொடுத்துருவாங்க. காலம் மாறிடுச்சு. அன்னைக்கு உத்தியோகத்துல இருந்தா கூட சொத்து இல்லைன்னா பொண்ணு இல்லை, நிலம் இல்லைன்னா பொண்ணு இல்லை. இன்றைக்கு சொத்தே வேணா, வேலை இருந்தா பொண்ணு. காலம் மாறுது பார்த்தீங்களா? இந்த கால மாறுதலை தான், இந்த சமூக மாற்றத்தை தான் மிக அழகாக கலையிலயத்தோடு இந்த கதையிலே
கீரா பதிவு செய்திருக்கிறார். அதுல எவ்வளவு எண்ணல் பாருங்க, எவ்வளவு எண்ணலா சொன்னாலும் பாருங்க. பேரளவு, இது ஒரு பெரிய இளவையா, இளவுலே இளவு பேரளவு, பேரளவுன்றார். அந்த துக்கத்தை கூட ஒரு நகைச்சுவையா சொல்லி முடிக்கிறார். யாரு? கோனேரி. அப்புறம் அவர் தன்னைத்தானே நொந்துகிறார். எப்படி நொந்துகிறாரு? அதான் கிராமிய வழக்கம். அன்னைக்கு நான் வலிய அந்த படிச்ச டெப்டி கலெக்டருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த பாவம் தான் என் பேரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தனக்குத்தானே நொந்து கொண்டு புலம்புகிறார். அதான் நில உடமையாளருடைய நிலைமை. அதுதான் கால மாற்றத்தை புரிந்து கொள்ளாதனால நாம செஞ்ச பாவம் தான் நமக்கு திரும்பி வருதுன்னு நினைக்கிறார். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. கல்யாண சுந்தரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். ரவி சுப்பிரமணியத்தை கொண்டு எவ்வளவு அருமையா ஒரு இசையோட அந்த கீராவினுடைய அவர் மிகச்சிறந்த இசை ரசிகர். இளம் வயசுல இருந்தே அவரும் அழகிரி சாமி இசையை முறையா படிச்சிருக்கிறாங்க. அந்த இவர்கிட்ட எல்லாம் அடிகளார்கிட்ட எல்லாம் ரொம்ப அனுபவிச்சுக்கிறாங்க. அழகிரி சாமி தன்னுடைய பாடலுக்கு மிட்டமைக்க சொல்லி கீராவுக்கிட்டே பல கடிதங்களை கேட்டிருக்கார். இந்த அனுபவத்தை எல்லாம் ரவி சுப்பிரமணியன் அவர்கள் மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார். அவரோடு நம்முடைய மனங்களை எல்லாம் ஒன்ற வைத்து விட்டார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஐயா, முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளருக்கு போவோம். யார் இருக்கீங்களா? பின்னூட்டம். ஓகே, நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் வரல இன்னைக்கு. வரல ஐயா, வரல. ஆஹா, நம்ம அரசெல்வி அம்மாவும் இருக்கேங்க. ஓ அம்மா, வணக்கம் ஐயா. சொல்லு, நான் பார்க்கல. சொல்லுங்க. நீ காலம் கருதி நான் வேண்டான்ட்டு அதனால தாங்க கைய ரைஸ் பண்ணல. இன்றைய சிறப்பு விருந்தினர் பாடலோடு தொடங்கி பாடலோடு முடித்தார். அருமை. நிறைய செய்திகள் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி பக்கத்துல இருந்து கேக்குற மாதிரியே இருந்துச்சு. புதிய செய்திகள், அருமையான ஒரு செய்திகளை சொன்னாரு. மகிழ்ச்சி. அடுத்து கதை சொல்லி அம்மா அவர்களும் ரொம்ப ஆர்வத்தோட சொன்னாங்க. சில வார்த்தைகளை நேத்து சொன்ன பேராசிரியர் மாதிரி நான் மனசுலயே அடிக்கோடிட்டுக்கிட்டேன். அந்த வார்த்தைகளை எங்க தமிழ் புஸ்தகத்துல அப்படிதான் அடிக்கோடு, புதிய சொற்கள் புதிய வார்த்தைகள்னு ரெட்டா கிழிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரிதான் நேத்திய பேராசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைய கதையில அவங்க சில வார்த்தைகளுக்கு விளக்கம் சொன்னது உண்மையிலே பயனுள்ளதா இருந்துச்சு. கதை எனக்கு சிரிக்கிறதா அழுவறதா ரசிக்கிறதானே தெரியல. ஒரு டெப்டி கலெக்டர் ஊடு தேடி பொண்ணு கேட்டா, உனக்கு நிலம் இல்ல, நீ உனக்கு பொண்ணு இல்லையான்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்னத்த சொல்றது? பொண்ணுக்கு வாழ்க்கை ஒரு வட்டம், வாழ்க்கை ஒரு வட்டம். அவரு யாருக்கு பொண்ணு தரலன்னு சொன்னாரோ அதே அவருக்கு சேர்ந்துருச்சு. 3 பையனை வச்சுக்கிட்டு நான் பொண்ணுக்கு அலைஞ்சேன் பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே, பசங்களை ஏன் நல்ல பசங்களா வளர்த்தன்னு கூட ஒரு கட்டத்துல நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோ இதா பொண்ணு வீட்டுக்காரவங்க. அந்த உடம்பே உழைக்க கூடாது, அதுக்கேத்த மாதிரி மிக்சி கிரைண்டர் எல்லாம் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, அந்த பசங்க தான் குழந்தைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணுங்க செவனின்னு தான் நிக்குங்க. பெத்த குழந்தைய கூட தூக்காத அளவுக்கு ரொம்ப மேனாமினிக்குத்தனமா பொம்பளை பிள்ளைகள்லாம் இதா இருக்கணும்னு ஆசைப்படுது. அது வெளியில பார்க்கும்போதே தெரியுது. ஸ்கூட்டில போனா கூட முன்னாடி குழந்தை உட்காந்துருக்கு, பைக்ல முன்னாடி குழந்தை வச்சிருக்கோம், இந்த அம்மா ஹேண்ட்பேக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். என்ன வாழ்க்கை வாழுதுன்னா இந்த கதையை கேட்டு அதனால கெத்து அவரு டெப்டி கலெக்டர்னு தெரிஞ்சும் உனக்கு பொண்ணு இல்ல பாருங்க. உண்மையிலே அருமையானது. இராயாவோட கதாபாத்திரங்கள் அனைத்தும் பெண்களின் காலம் அம்மா, பெண்களின் காலம் இது. ஆனா அநியாய பெண்களோட காலமா இருக்கு ஐயா, அநியாய காலமா இருக்கு. பெண்கள் ரொம்ப சுகவாசி, ரொம்ப சுகவாசியா போயிடுச்சு. இருக்கட்டும். இல்ல, அதோட விளைவு என்னன்னா
மனசுல வந்து எதையுமே வந்து தாங்கிக்கிற சக்தி இல்ல, சைப்புத்தன்மையும் இல்ல. அதான் வேதனை. நீங்க சொகுசா வாழ்ந்துட்டு போங்க, ஆனா மனச கொஞ்சம் பக்குவப்படுத்தி வச்சிருக்கணும். அதான் பக்குவம் இல்லாத பிள்ளைகளா இருக்கு. அதுதான் ஒண்ணும் வேதனை. நாம தான் அடங்கி போறதா இருக்கு. மாமியார் அடங்கி போய் மருமகள் கோலு வச்சுற காரணம். ரைட், ஓகேன்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அருமையான கதை, ரொம்ப நல்லா இருக்கு. காலங்கருதி இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அடுத்ததாக பொன் ஏழுமலை தோழர் 2 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்து கொண்டோம். நான் அதற்காக தான் பேசவே வேண்டாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் வந்ததே 11வது பின்னூட்டத்துக்கு தான் வந்தேன். நான் வேற ஒரு பயிலரங்கத்துல பார்த்தேன். எனக்கு கதையை பத்தியும் மற்ற எல்லா விஷயங்களை விடவும் பின்னூட்டம் கேட்பதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இதுல கூட நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, அந்த பெண் கொடுக்கறத பத்தி ரவீந்திர பாரதின்னு சொன்னாரு, இந்த அம்மாவும் அரைச்செல்வி அம்மாவும் சொன்னாங்க. அதனால 2 பேரும் பேசுனதுனால ஒரு முரண்பட்ட கருத்தை பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன். இல்லை நான் இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். என்னன்னா, என்னுடைய அனுபவம் எப்படின்னா, 1970களிலேயே நான் வந்து பொறியியல் முடிச்சு இருந்தும் கூட எனக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஒரே ஒரு வரி சொன்ன அந்த சொல்லு எனக்கு இன்னமும் நினைவு இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாவும் அது முரண்பட்டது. அதனால்தான் இந்த அவையினுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். அப்போ 70களிலேயே நான் படிச்சு அப்பவே பாத்தீங்கன்னா 350 ரூபாய் எனக்கு சம்பளம். 70களில் 350ன்றது நல்ல சம்பளம் தான். அப்படி இருந்தும் கூட எனக்கு எங்க சொந்தத்திலேயே ஒருத்தவங்க, கொஞ்சம் அவங்க பணக்காரங்க, அவங்க சொந்தத்திலேயே அவங்க பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுனது நான் கூட கேட்கல. அப்ப கேட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, அவன் என்ன படிச்சிருக்கிறான ஒழிய ஓடுனா வண்டி உக்காந்தா மொண்டி, இந்த ஒரே சொல்லி அவனுக்கு சொத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அது பாருங்க, அந்த கிராமத்துடைய ஒரு இது, ஓடனா வண்டி உக்காந்தா மொண்டி. அதனால சொத்து தான் பாதுகாப்புன்றத வந்து நினைச்சிருக்கிறாங்க. அப்பவே முரண்பட்ட கருத்து இது. அதுக்காக தான் பதிவு பண்றேன். நன்றி. நன்றி தோழமையே. நான் எல்லாரும் அந்த பொன் பார்த்த அனுபவங்களை பகிர்றீங்க, வாழ்த்துக்கள். ஏழுமலை ஐயா வந்து இப்ப கொஞ்ச நாளாவே அந்த இளமை கால நினைவுகளை அடிக்கடி பின்னூட்டத்துல இணைச்சு சொல்றாங்க. வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி தோழமையே. வணக்கம் ஐயா. அம்மா, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேம்மா. சரிங்க. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா. தோழர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ரவி சுப்ரமணிய தோழர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. முழு உருவத்தையும் கொடுத்த மாதிரி இருந்தது. கீரா வந்து ஒரு வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய, எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தார். எப்படி இருந்தார் அப்படின்றது முத்தமிழையும் ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக, ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு குழந்தை இருந்தா எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும். அந்த புத்தர் நிர்வாண நிலையிலிருந்து விஷயங்களை அணுகும் போது உலகமே மிக ரசனைக்குரியதாக இருக்குன்றத மிக அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய பாடல்கள் இன்னைக்குள்ள புதுக்கவிதையும் பாட முடியும், பழைய காலத்து சங்க இலக்கியங்களையும் பாட முடியும்ன்றத சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம தோழர் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. அவருடைய பிஸி ஷெட்யூல்ல கூட நம்ம கேட்டதுக்கு மிக அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த கதை ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க வந்து இடையில கடைசியில தான் கொஞ்சம் இதாயிடுச்சு, ஆனாலும் மிக விரிவாக சொன்ன இதுல அந்த இதெல்லாமே சொல்லியிருப்பாரு. இதுல 2 மன ஓட்டங்களையும் கீரா பதிஞ்சிருப்பாரு. அந்த கலெக்டரோட அப்பா எப்படி இருந்திருப்பாருன்னா, தன்னுடைய நிலப்புலங்கள் சொத்தெல்லாம் வித்து அவனை கலெக்டர் ஆக்கியிருப்பாரு அந்த அந்த தன்னுடைய பையனை. ஆனா அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு, தன்னோட ஊர்ல இருந்த ஒரு பெரிய பண்ணை வீடு மாதிரி ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்டா பொண்ணு தர மாட்டேங்காங்க. அதனால இந்த ஊர்ல வந்து இவற்றையாவது கொன்னேரிட்ட வந்து பொண்ணு எடுத்துன்னு வர்றாரு. இந்த உரையாடல் நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு கொன்னேரிய உள்ள கூப்பிடுவாங்க பொம்பளை ஆளுகள் எல்லாம். இவர் உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னே, சொத்து இல்லைன்னே உள்ள போயிட்டு வருவார். உள்ள என்ன உரையாடல் நடந்ததுன்னு கீரா பதிவு பண்ணல, அங்க என்ன உரையாடல் நடந்தது அப்படின்றது. அப்புறம் அந்த இதெல்லாம் காட்டுற இன்னைக்குள்ள சமூக மாற்றங்கள் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. இது அப்புறம் ஒரு சம்சாரி வீட்டுல இருந்தே இந்த மாதிரியான ஒரு இது இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு ரொம்ப மெல்லிய இதை பதிவு செஞ்சிருக்காரு. இன்னைக்குமே உடல் உழைப்புனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது.
இல்ல இன்னும் ஒரு கட்டத்துல ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறிவு உழைப்பினுடைய மதிப்பு கூடிட்டே போகுது, உடல் உழைப்பினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இந்த ஒரு இதை வந்து அந்த காலத்திலேயே அந்த காலகட்டத்திலேயும் வெளியே வர முடியாம போன வெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சம்சாரியல் வீடு கூட உருவாயிருச்சுன்றதெல்லாம் சொல்லி, அதாவது கரிசலினுடைய விவசாயிகள் எந்த விஷயத்தமா இருந்தாலும் அவங்க கரிசல விளையக்கூடிய விளைபொருட்களை வச்சே சொல்லக்கூடிய அந்த இதுதான் அந்த கொத்தை பருத்தின்னு சொல்லி, கொத்தை பருத்தி கடைசியா பருத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு சூத்த பருத்தின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதான் அப்படி ஒரு இதை வந்து ஒரு விவசாயினுடைய பாடு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்றது. அப்புறம் இடையில வர அந்த மருமகளோட இதெல்லாம் அந்த கீராவுக்கே உரிய அந்த நையாண்டியோடு உள்ள சொல்லி வந்து மிக அருமையான அந்த சமூகத்தின் கண்ணாடியாக இலக்கியவாதிகள் இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த சமூகம் எப்படி நகர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்றது. ஒரு இடத்தில் கலெக்டர் ஆனவர் கூட பண்ணையாள் வீட்டுல நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காரு. ஆனா இந்த பண்ணையாள்களா இருக்கக்கூடியவங்க பண்ணை வீடுகள்ல இருந்தக்கூடிய ஒரு பேரனுக்கு கூட பொண்ணு கிடைக்காத ஒரு நிலை, சம்சாரிகளின் வீடு பொண்ணுகளே மறுக்கக்கூடியது. 200 இருந்தாலும் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு அந்த இதெல்லாம் மிக அருமையான பதிவு செய்திருக்கார். இன்னைக்கு நிகழ்வு ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரியே இன்றைய நாள் வந்து மிகச்சிறந்த நாளாக அமைந்து விட்டது. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். ரேவதி தோழர் கீரா நைனா அவர்களின் இயல்புகளை எடுத்து எம்பி பாட்டுகளும் பாடி சிறப்பு செய்தார் தோழர் ரவி சுப்பிரமணியம் அவர்கள். வந்தட்டி என்பது பெயர் அல்ல, வந்தவர் என்று பொருள். பாரியால் என்றால் மனைவிதான். காசானாலும் கவர்மெண்ட் காசு, அறக்காசானாலும் அரசாங்க காசு என்பது பலரும் கூறும் மொழி. கொத்த பருத்தியை மெத்த விரிவாக கூறிய கல்யாண சுந்தரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி. நிறைவாக அம்மா கல்யாண சுந்தரி அம்மா எதுவும் சொல்றீங்களா? இப்ப சொல்லுங்க. இல்லைங்க ஐயா, வணக்கம் ஐயா. நான் இறுதியில பேசுனது கொஞ்சம் எனக்கு கேட்கலையோன்னு சந்தேகம் வந்துச்சு, அதான் கேட்கலான்னு. இல்ல கதை முழுமையா சொல்லிட்டீங்க. சரிங்க ஐயா. நான் இறுதியில கொஞ்சம் பேசினப்போ எனக்கு நெட்டு முடிஞ்சிடுச்சு, அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி ஐயா. ஐயா ரவி ஐயா, கவிஞரே நீங்கள் நிறைவாக ஏதாவது பேசுறது கேட்கல, மைக் இதுல. உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு, 9:30 ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான் நானுமே கொஞ்சம் சுருக்கமா முடிச்சேன். நான் வந்து நன்றியா, நன்றி. மகிழ்ச்சி. நீங்க கலந்துகிட்டதுல ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா கீரா ஐயா பக்கத்துல இருந்த மாதிரியான உணர்வை எங்களுக்கும் கொடுத்தீங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதான் ஒரு படைப்பாளியினுடைய மிகப்பெரிய வெற்றி அதுதான். அதை நீங்க சரியா கடத்தியிருக்கீங்க, எங்களுடைய எண்ணங்களில் மனங்களில் கடத்தியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கதை சொல்லியும் அதே போலதான். கதை சொல்லி நிறைவாக கதை சொல்லி எல்லோர் மனங்களையும் வென்றிருக்கிறார். நல்ல படபடன்னு அவர்கள் ஒரு பேராசிரியர் என்பதை மீறி நல்ல கதை சொல்லியாகவே திகழ்ந்திருக்கிறார். ஒரு கதை சொல்லியினுடைய கதை ஒரு நல்ல கதை சொல்லி இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். கீராவும் நானும் என்கிற தலைப்பில் கலந்து கொண்ட ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை தான் கதை சொல்லி வந்து பேராசிரியர் மோ இளமாறன், கீராவும் நானும் என்ற பகுதியில் தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர வருகிறார் எழுத்தாளர் முத்துபாரதி. நன்றி தோழமைகளே. நாளை தினம் இதேபோல் 8 மணிக்கு கீரா ஐயாவின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்களும்.